அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 912 முதல் முறையா ஆட்டோபயோகிராபி. ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஆக்சுவலா எல்லாருமே அவங்கவுங்க ஆட்டோபயோகிராபி நம்ம தளத்துல சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நாளா ஆசை. இது எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ற சந்தேகமும் மனசுல இருந்தது. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா எழுதுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் நிறைய கம்மி. எழுதுறதுக்கு பழக்கமும் இல்லை. அதனால நமக்கு ஆட்டோபயோகிராபின்றது எழுதணுமான்ற அந்த கொஸ்டின்லாம் எல்லாருமே ஒவ்வொருத்துக்குமே இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் இது ஒரு நல்ல நம்ம அருமையான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். இதுல இந்த மாதிரி ஒரு தளத்துல நம்ம பேசுறப்ப நம்மளோட மொத்த வாழ்க்கை வரலாறும் சொல்றப்ப இதுல பல செய்திகள் பலருக்கு போய் சேரும். இதுல பல செய்திகள் மூலயமா நம்ம பலருக்கு மன்னிப்பு கேட்கலாம். நாம செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கலாம். பல செய்திகள் நமக்கு பலர் செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம எப்படி பார்வை பார்த்தோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேர் உதவி இருப்பாங்க. நிறைய பேர் உதவி இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் நமக்கு பல பல ரூபங்கள்ல பல விதமான உதவிகள் நடந்திருக்கு. அவங்களுக்குலாம் ஒரு நன்றி சொல்ற மாதிரி இது இருக்கும். மொத்தத்துல ஓவராலா நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கும். பல அடி உதை எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வாழ்க்கையில கடந்ததுதான். அந்த வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது இது ஒரு சந்தர்ப்பம். சாதாரணமா திரும்பி பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி ஒரு தளத்துல நம்ம வாழ்க்கையை வரலாறு சொல்லும் போது பல நினைவுகளை நம்ம பின்னோக்கி இன்னும் ஒண்ணா கலெக்ட் பண்ணும் போது நிறைய செய்திகள் நம்ம மண்டையில வரும். ஒன்னும் ராமசார் பயோகிராபின்னு சொல்லும் போதே நான் என்னுடைய அப்படியே உள்ள போகும்போது ஏகப்பட்ட செய்திகள் எனக்குள்ள அப்படியே வந்தது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் அப்படின்றதுதான் இது. முதல் முறையா இதை தொடங்குறது ராமசார் தொடங்குறாரு. அந்த மாதிரி எல்லாரும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும்னா மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் செய்யலான்னு தோணுதோ அவங்க பண்ணலாம். மகிழ்ச்சி. இன்னைக்கு வசந்தி மேடம் ஏதோ வேலை இருக்கிறதுனால வரல அப்படின்னாங்க. பாத்துக்கிறேங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சி, ஒரு அருமையான இனிஷியேட்டிவ்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றேன். ஸோ வந்தவர்களுக்கு நன்றி கூறி இந்த மேடை இந்த நேரம் திரு முத்தையராமநாதன் இருக்கிறேன். நீங்கள் உங்கள் உரை தொடங்கலாம். மைக் ஆன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாராட்டு, வரவேற்பு. புதுமுகங்கள் நிறைய வந்திருக்கிறீங்க, நிறைய மக்கள் வந்திருக்கிறீங்க. வெரி ஹாப்பி. ஜென்ரலி கொஞ்சம் முன்னால ஸ்டீஃபன் சொன்னது போல எல்லா கதையும் இருக்குது. அடிவாங்கின கதையும் இருக்குது, ஏமாற்றப்பட்ட கதை இருக்குது, அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. பட் சோர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல என்னுடைய தாத்தா பாட்டின்னு ஆரம்பிச்சோமானால், அங்கிருந்து வந்தோமானால், அப்பாவோட அப்பா ஆறாவயல் சண்முகநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவங்க. 1900 பிறந்தாங்க. 1915 15 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பின்னால சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. அது காரணம் என்னன்னா, அது 15 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. அப்பாவோட அம்மா அப்பத்தான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு 13 வயசு. அப்புறம் ஒரு 14 வருஷத்துக்கு உங்களுக்கு குழந்தைகள் இல்லைங்கிறதுனால ஊரா சுத்தி கோயில் கோயிலா போய் தவம் இருந்து அப்புறம் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்து எல்லாம் பண்ணாங்க. அதனால அவங்க விலாசம் சங்கத்து நாகப்ப செட்டியார் அப்படின்னு போட்டு சண்முகநாதபுரம் போட்டீங்கன்னா லெட்டர் போய் சேர்ந்துடும். இது இந்த பக்க கதை. அதுல கூடவே எங்க அப்பத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு புள்ள வளர்த்ததுனால அதுக்கப்புறம் 4-5 குழந்தைகள் பிறந்தாலும் எந்த குழந்தையும் அவன் மதிக்கல. இந்த குழந்தை தான் அவளுக்கு மரியாதை கொடுத்தது, அந்தஸ்து கொடுத்தது. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பத்தாவுக்கும் எப்பவுமே ஒரு சண்டை ஒன்று இருந்துனே இருந்தது. அது தனி கதை. இந்த பக்கம் அம்மா சைட்ல வந்தோமானால் அம்மாவோட அப்பா பங்களா காசி செட்டியார்னு பேரு. காரைக்குடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா ஓடும் பங்களா. அதுல பங்களான்னு பேருனா அப்ப அந்த ஆள் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருப்பாருன்னு நினைச்சுக்கோங்க. இவர் இங்கிலீஷ்ல பிரிண்ட் அடிச்சு லெட்டர் எல்லாம் வச்சிருந்தாரு. ஸ்போக்ஸ் வச்ச கார் வச்சுட்டு இருந்தாரு. அப்புறமா மலேசியால போய் நிறைய சம்பாதிச்சு 2 சீன பெண்கள் அக்கா தங்கச்சி 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு இங்க வச்சிருந்தாரு. 3 அடி உயரத்துல நாயை வச்சுக்கிட்டு வாக்கிங் வேற போவார் இவரு. 2 பெண்களையும் சீன பெண்களை கூட்டிக்கிட்டு ஆஃப் பேண்ட் போட்டுக்கிட்டு இவர் நாயை கூட்டிகிட்டு போற ஆளு. அது 15 வருஷம் கழிச்சு எங்க அம்மா பெரியம்மா, எங்க அம்மா மாமா, அம்மான்னு சொல்லுவோம். 3 பேரும் ஒரு 15 வருஷம் கேப் கழிச்சு பிறந்தவங்க.
அதனால எங்க ஆயாங்கிறவங்க வந்து ரொம்ப காசு பணம் சிக்கனமா இருப்பாங்க. ஏன்னா, இவரு விட்டுட்டு மலேசியா போயிட்டாரு. வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. 15 வருஷம் கழிச்சு நமக்கு இன்னும் 3 குழந்தை பொறந்திருக்குது. இந்த 3த்தையும் கரையேத்தணும் அப்படிங்கிறதுனால, அவங்க காசுல ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் இப்படி வளர்க்கப்பட்டவங்க, இந்த பக்கம் இப்படி வளர்க்கப்பட்டவங்க. இதுக்கு நடுவுல எங்க அம்மாவும், அப்பாவும். அப்புறமா இந்த காலேஜ்ல எங்க அப்பா வந்து கல்லூரி அழகப்பா காலேஜ்ல காலேஜ் யூனியன் செக்ரட்டரி, அட்டகாசமான பேச்சாளர். ஆங்கிலம், தமிழ் போனா எல்லா இடத்துலயும் எங்க காரைக்குடி, சிவகங்கைன்னு அர்த்தம் மட்டும் இல்ல. சுத்தி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எங்க அப்பா போனா பிரைஸ் வாங்கிருவாங்க. எங்க மாமா அதுக்கப்புறம் அழகப்பா காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. இவ்வளவு நல்லா பேசுறானே இந்த பையன், நம்ம அக்காவ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு எங்க சின்ன மாமா முடிவு பண்ணி, அப்புறம் திருமணம் ஆகுது. அதனால அங்கருந்து பேக்ரவுண்ட் வருது. சரியா? அதுக்கப்புறம் நாங்க வந்தோம்னா, சென்னையில அழகப்பா காலேஜ்ல அப்பா இன்சூரன்ஸ் படிச்சாங்க. அதனால இங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, மிட்லண்ட்ன்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில 1950ல ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது எல்ஐசியாக மாறியது. ஒரு 250 கம்பெனிய மாத்தி. அப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறபோது, அப்பா நெறைய வீடுகள் மாத்தியிருக்கிறாங்க. அம்பத்தூர்ல இருந்தாங்க, மின்ட்ல இருந்தாங்க, அப்புறமா ஹபிபுல்லா ரோடு டி நகர்ல இருந்தாங்க. அப்புறம் மீர் சாஹிப் ஸ்ட்ரீட்ன்னுட்டு மண்ணடி ஏரியால இருந்தாங்க. அதுக்கப்புறம் நியூ ஸ்ட்ரீட் மண்ணடி ஏரியால இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1900 ஒரு இதெல்லாம் 10 என்னோட 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள. அப்புறமா 10 வயசுல அசோக் நகர்ல வீடு வாங்குனாங்க. 1965. இப்ப இந்த இடம் பூரா காடாகவும், வயலாகவும், மாந்தோப்புமாகவும் இருந்த இடம் அசோக் நகர், கே.கே. நகர்லாம். இப்ப நான் கே.கே. நகர்ல இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் தொடங்கிய இடம். அதுக்கப்புறம் ஏஆர்சி ஸ்கூல்னு ஒண்ணுல நான் அங்க படிச்சேன் நான் மண்ணடியில. அதுக்கப்புறம் முத்தியால்பேட்டை ஸ்கூல்ல 2 வருஷம் படிச்சேன். அதுக்கப்புறம் இங்க வந்தா எனக்கு ராமகிருஷ்ணா ஹை ஸ்கூல்னு ஒரு பிரமாதமான ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்க. அது தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன். பனல் பார்க்குக்கு நேர் எதிர்ல இருக்கிறது வந்து மெயின் ஸ்கூலு. பர்கிட் ரோட்ல இருக்கிறது வந்து ராமகிருஷ்ணா சவுத்துன்னு சொல்லுவாங்க. பெண்கள் எல்லாம் படிக்கிறது ராமகிருஷ்ணா நார்த்தும்பாங்க. ஸோ இந்த நாங்க அசோக் நகர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் நடந்து தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்பாலாம் சைக்கிள் தான் வச்சிருப்பாங்க. சைக்கிள் அசோக் நகர்ல இருந்து பாரிஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டரோ, 14 கிலோமீட்டரோ சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு போயிட்டு திருப்பி வருவாங்க. அப்பா சாயங்காலம் வந்தாங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இத தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போறது மிக சோகமான செய்தி. ஏனென்று கேட்டால், எல்லா வீட்லயும் 4 குழந்தைங்க இருக்கும். மொத்தம் பசங்க, மொத்தம் பொண்ணுங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அவளும் டிஃபன் பாக்ஸ கட்டிக்கிட்டு புத்தக மூட்டைய தூக்கிக்கின்னு நாங்க நடந்து போனோம். ஏன்னா வேற வழி கிடையாது. பஸ்ஸும் கிடையாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஒண்ணும் தெரியாது. புதுசு எல்லாம் புதுசு. எல்லாம் அசோக் நகருக்குள்ள வந்திருக்கிறோம். அவ்வளோ பேரும் மொத்தமா டி நகருக்கு தான் போவோம். இந்த ஏரியால ஸ்கூலுங்கலாம் கிடையாது. அப்ப போறபோது எல்லா மாணவர்களுமே ஒருத்தன் பாக்கி இல்லாம அவ்வளவு மாணவர்களும் ராமகிருஷ்ணா சவுத் இல்லைன்னா ராமகிருஷ்ணா மெயின் அட்மிஷன் கிடைச்சிருச்சு. எனக்கு மட்டும் கிடைக்கல. நான் ஏன்னா கணக்குல ஃபெயிலு. ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாஸ் போட்டு 35 மார்க்னு கொடுத்தாங்க. ராமகிருஷ்ணா கிடைக்கல. நான் டி நகர் ஹை ஸ்கூல் டி நகர்ல ஜாயின் பண்ணேன். இவங்க ராமகிருஷ்ணா சவுத் வந்துட்டு தண்டபாணி ஸ்ட்ரீட்ல மெயினுக்கு போயிடுவாங்க. சவுத்துல பசங்க இறங்கிடுவானுங்க. கிட்டத்தட்ட 10, 15 பசங்களும் போயிடுவாங்க. தனியா நான் ஒருத்தன் மட்டும் அந்த பர்கிட் ரோட்ல நடந்து ஒரு 500 மீட்டர், அந்த பக்கம் ஒரு 100 மீட்டர் டி நகர் ஹைஸ்கூல். ஸோ வெங்கட்ராமன் ரோடு. இந்த 600 மீட்டர் நடக்கிறதுல ஒரு வருஷம் பூரா நான் அழுதுருக்கிறேன். தனியா நான் மட்டும் போவேன். அந்த நேரம் அழுகையோட போவேன். பள்ளிக்கூடத்துல எப்படியோ போய் உட்கார்ந்திருப்பேன். இதுவாவது பரவாயில்ல. காலையில போறது 600 மீட்டர் தனியா. சாயங்காலம் வந்து பள்ளிக்கூடம் விட்டா, அந்த பசங்க மொத்த பேரும் போயிருவானுங்க. நான் வர்றது தனியா வரணும். யாருமே இல்லாம 4 கிலோமீட்டர் வரணும். சமயங்கள்ல ரன்னிங் ரேஸ் ஓடி வந்து யாராவது பசங்கள பிடிக்கலாமான்னு பார்ப்பேன். ஸோ 8ஆம் கிளாஸ் படிச்சது முழுக்கவே சோக கதை தான் வச்சுக்கோங்களேன். அழுதுகிட்டே தான் இருந்தேன். நான் யாரும் என்ன சேர்க்கலையே. நான் ஐ அம் ரிஜெக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அந்த காலத்துல வளர்ந்தது. சேவிங் கிரேஸ் என்னன்னா மோகனமூர்த்தின்னு எனக்கு ஒரு கிளாஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் இருந்தாரு. அந்த ஆளு என்ன ஆசையா நாகமத்தியான்னு கூப்பிடுவார் அப்பா பேரை வச்சு. ஒரு நாள் பிரியாணி கொண்டு வந்தார் சாப்பிடுறதுக்கு. பசங்க எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிடுவோம். அவர் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவோம். அவர் சாப்பிடுவாரு. அவர் சொன்னார், முத்தையா நீ பிரியாணி சாப்பிடுவியான்னாரு. ஆமான்னேன். சரின்னு அந்த டிஃபன் பாக்ஸோட தட்டுல கொஞ்சம் பிரியாணி போட்டு ஒரு மட்டன் பீஸ் வச்சு கையில கொடுத்தார். அது வாழ்க்கையில் மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. வாத்தியாரு எனக்கு பிரியாணி கொடுத்தார். மற்ற எல்லா பசங்களையும் விட்டுட்டுன்னுட்டு. இங்கிலீஷ் அவர் இங்கிலீஷ் நல்லா பேசுறேன்னு சொல்லுவார். 8ஆம் கிளாஸ்ல என்ன பார்த்து முதல்ல மொத்தமும் தமிழ் மீடியம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். அதை எவனும் மதிக்க மாட்டான். நாங்களாம் தான் ஒண்ணா சேருவோம். அவனுங்கெல்லாம் துரைன்னு சொல்லி விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல தமிழ் மீடியத்துல படிச்சாலும் நான் இங்கிலீஷ் கொஞ்சம் ஒழுங்கா பேசுவேன். இந்த ஃபாதர் இல்ல மதர், இந்த அவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபாதர், மதர், நேஷன் அப்படிங்கிற மாதிரி பேசுவேன் நானு. அந்த காலம் எப்படி வந்து தெரியாது. புத்தகம் படிக்கிறதுல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதனால பேசுனால ஆசிரியருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ராமுவும் இங்கிலீஷ் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு பேசுற எல்லா இங்கிலீஷுக்கும் முதல் போட்டவரு அவர்தான். எனக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்னு சொல்லிக் கொடுத்த மனுஷன் மோகனமூர்த்தி. அதனால அவருக்கு நன்றி, ஏராளமான நன்றிகள். அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே கிளாஸ் அந்த 8ஆம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து 11ஆம் கிளாஸ் முடியிற வரைக்கும் எப்பவுமே நான் வந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட். அப்புறம் எஸ்எல்சி மார்க் வந்ததுன்னா கூட மக்கள் வந்து சயின்ஸ், மேத்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சயின்ஸ் மேத்ஸ்ல தான் பெரும்பாலும் அதிக மார்க் வாங்குவாங்க. நான் அதிக மார்க் வாங்கினது 72 மார்க்கு இங்கிலீஷ்ல வாங்கினேன், தமிழ் மீடியம்ல இருந்துகிட்டு. சரியா? அதனால அந்த இடம் ஒரு நல்ல அருமையான செய்தி. அதுல ஒரு வாத்தியார் ஒரு நாள் கிண்டலுக்கு சொன்னாரு, டேய் உனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சுடா, உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ஒரு ஆளை ரெடி பண்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஒருத்தனை கிரியேட் பண்ணி அவனுக்கு மட்டும் தனியா கோச்சிங் கொடுத்து அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான், நான் அவனை கவுத்து காட்டுறேன் பாரு அப்படின்னு வாத்தியார் என்கிட்ட ஆசையா சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பெட்டு. அப்புறம் கடைசியில பார்த்தோம்னா 40க்கு 31 மார்க் நானு, 30.5 மார்க் அவன் ராமச்சந்திரன். அதை ரவுண்டா பண்ணி 31, 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் போடான்னாரு அவரு. நான் சொன்னேன் ஆனா கூட இது போங்காட்டம் தான் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஒரு நல்ல மனிதன். அவர் தான் என்னை வளர்த்தவர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எப்படியோ எலக்டிவ்ஸ்னு போட்டு எனக்கு பயாலஜின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஏன்னா மேத்ஸ் நம்மளுக்கு வராது. அப்புறம் ஹிஸ்ட்ரி போர் அடிக்கும். அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு எனக்கு மார்க் கம்மி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பிசிக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. அதனால பயாலஜின்னு ஒன்று இருக்குது எடுத்துக்கிறியான்னாங்க. வாழ்க்கையில நிஜமாவே சத்தியமா பயாலஜிங்கிற வார்த்தையை அன்னைக்கு தான் நான் 10ஆம் கிளாஸ்ல கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரிதான் போட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த 2 வருஷம் பயாலஜி படித்தேன். அதில் ஏதோ ஒரு 55 மார்க் வாங்கினேன். அப்புறம் பச்சை பாஸ்க்கு அப்ளை பண்ணேன். ஒட்டு மொத்தமா 60 மார்க் ஆவரேஜ். 60க்கு பச்சை பாஸ்ல சீட்டு கொடுத்துட்டாங்க. உடனே கார்டு போட்டேன், மறுநாளே வந்துடுச்சு. பச்சை பாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அவங்க கரப்பாம்பூச்சி ஒன்று கொடுத்து இதன் வாயில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து அடுக்கவும் பண்ணான். மௌனம் இனிமே ஆவறது இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு 3rd கிளாஸ்ல பாஸ் பண்ணி பச்சை பாஸ்ல எக்கனாமிக்ஸ் அன்னைக்கு தான் கேட்டேன். வேற எதனா படிக்கிறேன்னு சொன்னேன். காமர்ஸ் படிக்கிறியான்னா அது கணக்கு வரும். அப்புறம் வேற பிலாசபி படிக்கிறியான்னு, ஏற்கனவே குழம்பு போய் தான் இருக்கிறேன். அப்புறம் இங்கிலீஷோ தமிழோ படிக்கிறியான்னாங்க, கிராமர் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ எக்கனாமிக்ஸ் உனக்கு சேர்ந்துக்கிறியான். நிஜமாவே அன்னைக்கு தான் எக்கனாமிக்ஸ்ங்கிற வார்த்தையை லைஃப்ல கேட்டது, போட்டுறேன். அப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸ் 3 வருஷம் படிச்சது. ஸோ பச்சை பாஸ் காலேஜ். ஆனால் அந்த பையனை பிடிச்சி ஒரு ஆண் மகன், ஒரு மேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றியது பச்சை பாஸ் காலேஜ். ஒன்று மண்ணங்கட்டியும் தெரியாம காலேஜுக்குள்ள நுழைஞ்சதுல காலேஜ் அவ்வளவும் சொல்லி கொடுத்தது, வாழ்க்கையை முழுக்க சொல்லி கொடுத்தது. எனக்கு நான் படித்தது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல 9 வாத்தியார், 9 வாத்தியாரையும் முறைச்சு வெறுப்பேத்தி எல்லா தகராறும் பண்ணியாச்சு. ஒரு ஆள் பாக்கி கிடையாது, 9ஐயும் வெறுப்பேற்றிருக்கிறேன். அப்புறம் ஆனா தமிழ் வாத்தியார்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ் வாத்தியார்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இங்கிலீஷ் வாத்தியார், தமிழ் வாத்தியார் தான் நமக்கு தோஸ்துங்க. எப்பவுமே எக்கனாமிக்ஸ் வாத்தியார்கள்லாம் எனிமீஸ். இந்த ஆவரேஜ்னு ஒரு ஆளே கிடையாது. ஒன்று ரொம்ப தோஸ்து, இல்லைன்னா ஒன்று ரொம்ப சண்டை போடுற ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல சபாபதி அப்படின்னுட்டு என்னுடைய ஹெச்ஓடி ஒருத்தர் இருந்தாரு. அவர் நான் எப்பவுமே இந்த ஃப்ரண்ட்ல 2 பாக்கெட் வச்சிருப்போம். ஒரு பாக்கெட்ல டைரி இருக்கும். பேண்ட் பாக்கெட்லயே ஒரு பாக்கெட்ல டைரி வச்சிருப்பேன், ஒரு பாக்கெட்ல ஒரு ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் நாவல் வச்சிருப்பேன். வேற எதுவும் எடுத்துன்னு போறதே கிடையாது. கையில பேனா அவள் தான் முடிஞ்சுச்சு. ஏன்னா அப்போ நான் டைம் கிடைக்கிறப்போ எல்லா நோட்ஸையும் அந்த டைரியிலேயே எழுதிடுறது. நேரம் கிடைச்சா ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் இங்கிலீஷ் படிக்கணும்ன்றத படிச்சுக்கிறது. அப்புறம் ஒரு நாள் அவர் டிக்டேட் பண்ணிட்டு உட்கார்ந்தாரு. அவர் படிக்கல போல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் நிஜமாவே இந்த ஹெச்ஓடி அன்னைக்கு படிக்கல. அதனால அவர் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியலன்ட்டு எதையோ புக் எடுத்து வச்சுன்னு ஒரு டிக்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் பாட்டுக்கு ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் எடுத்து படிச்சுன்னு இருந்தேன். அவர் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் எழுதல அப்படின்னுட்டு. ராம்நாதன் வாட் ஆர் யூ டூயிங்னாரு. நான் சொன்னேன் ரீடிங் ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் சார். என்ன ஒய் ஆர் யூ நாட் ரைட்டிங்னாரு. நான் சொன்னேன் ஐ தாட் யுவர் நான் வந்து படிக்கலாம்னு வந்தேன். ஐ நெவர் தாட் யுவர் டிக்டேட்டர். ஆஸ்க் அண்ட் தென் யூ வில் கோ அபவுட் டிக்டேட்டிங் அப்படின்னேன். பசங்க பூரா ஓன்னு கத்துனானுங்க. கெட் அவுட் ஆஃப் த பிளேஸ், இனிமே என் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. சரிதான் போயான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு கிட்டத்தட்ட அவர் கிளாஸ் எதுவுமே அட்டன் பண்ணல. அவர் பப்ளிக் டெட்டு, பப்ளிக் ஃபைனான்ஸ்ன்ற ப்ரோக்ராம் எடுத்தாரு. பியூட்டி என்னன்னா, நான் எக்ஸாம் படிக்கிற போது பப்ளிக் டெட், பப்ளிக் ஃபைனான்ஸ் 2 கேள்விக்கு ஆன்சர் எழுதினேன். 5 கேள்வியில 2 கேள்வி அவர் கிளாஸுக்கே போகாம நானே படிச்சு நான் எழுதுனது. அப்புறம் முடிச்சு நான் பிஏல இருந்து எம்ஏக்கு போறேன் அப்படின்னு போற போது எம்ஏ தமிழ் கேட்டேன். எம்ஏ தமிழ்ல நான் பிஏ பிஎஸ்சி புட்டுக்குதர் எல்லா செக்ஷன்லுக்கும் பார்ட் 1 தமிழ் இருக்கும் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுல தமிழ் டிபார்ட்மெண்ட் கோவம் வந்துச்சு. நான் தான் தமிழ் காலேஜ் ஃபர்ஸ்ட். தமிழ் இலக்கியத்துல இருந்து தமிழ் ஃபர்ஸ்ட் வரணும், இங்கிலீஷ் இலக்கியத்துல இருந்து ஆங்கில இலக்கியத்துல இருந்து இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் வரணும். பட் முதல் தடவையா பச்சைப்பன் கல்லூரி ரெக்கார்டை உடைச்சு நான் எக்கனாமிக்ஸ் மேஜரு தமிழ்ல ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால தமிழ் டிபார்ட்மெண்ட்ல கோவம் வந்துச்சு அதை பார்த்து. அதனால தமிழ் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு தமிழ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க கோவத்துல. சரி வேற வழி இல்லாம எக்கனாமிக்ஸும் அப்ளை பண்ணி வச்சிருந்தேன்னா போக மாட்டேன்னு நினைச்சிருந்தேன்.
தமிழ் எப்படியும் நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, நம்ம காலேஜ் தானே நினைச்சேன். தமிழ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். எக்கனாமிக்ஸ்க்கு வந்தா 9 வாத்தியாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன இவன் முறைச்சான், என்ன இவன் முறைச்சான், என்ன இவன் முறைச்சான். 9 பேரும். அப்புறம் 9வது ஆள் மட்டும் சொன்னாரு. அவர் பேர் ஆரவம்தான் நினைக்கிறேன். அவர் தான் சொன்னாரு, எனக்கு இந்த பையல தெரியும், உங்க அப்பாவையும் தெரியும். என்னையும் முறைச்சுக்கிறான். போனா போது சீட்டு கொடுப்போம். இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பார்த்துக்கிறேன். நான் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அது சீட்டை கொடுத்துட்டு எங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு ஆஃபீஸ் எல்ஐசி ஆஃபீஸுக்கு ஃபோன் அடிச்சு, உன் பிள்ளைக்கு நான் தான் ஏன் சீட்டு கொடுத்தேன், இனிமேல் உன் பிள்ளைய ஒழுங்கா பார்த்துக்கணும் சொல்லி அப்பா லெஃப்ட் ரைட் விட்டாங்க. அது எம்ஏ சேர்ந்த கதை. இதை தாண்டி எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறமா குறுக்கில் எல்ஐசி திரும்ப வந்துட்டு திருப்பி வர்றேன். லீவ் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏப்ரல் மே 2 மாசம் லீவ் கிடைக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் எம்ஏ முடிச்சு செகண்ட் எம்ஏக்கு நடுவில் எல்ஐசியில் சந்தா ஒரு லீவ் வேகன்சி போய் வேலை பாடுறா அப்படின்னாங்க அப்பா. சரின்னு வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு 12 பேர் எல்லாம் எல்ஐசி எம்ப்ளாயோட பிள்ளைகள் தானே வச்சுக்கோங்களேன். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. நாங்கள் ஜாலியாக கலாட்டா பண்ணி உட்காந்துருப்போம். 19க்கு எங்களுக்கெல்லாம் 400 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. 170 பேசிக்னு போட்டு 400 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அப்புறம் எங்கேயோ கேள்விப்பட்ட போது கிராஜுவேட்ஸுக்கெல்லாம் 2 இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்களாக்கும் அப்படின்னு மெசேஜ் கிடைச்சது எனக்கு. அதெல்லாம் மற்றவங்களுக்கு. நான் என்ன பண்ணேன், நம்ம தலைமையில 12 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, மச்சான் நம்மளுக்கு எல்லாம் ஏமாத்துறான்டா 50 ரூபாய் 40 ரூபாய். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு ரெப்ரஸன்டேஷன் போடுவோம். எப்படி போடுதுன்னு நானே எழுதுறேன், டிராப் பண்ணி நானே கையெழுத்து போடுறேன். மிச்ச பேர் 11 பேர் சைன் பண்ணுங்கடா, மொத்தமாக சேர்த்து ஆஃபீஸுக்கு கொடுத்துடலான்னுட்டு நானே இது வந்து ரொம்ப தப்பு, எங்களை ஓரவஞ்சனை பண்ணுறீங்க, எங்களுக்கு இன்னும் 2 இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், அந்த 40 ரூபா நீங்கள் எடுத்துக்கிறீங்க தப்பு, அப்புறம்லாம் செய்யக்கூடாது, அதனால எங்களுக்கு 2 இன்க்ரிமெண்ட் போட்டு 40 ரூபா கொடுங்கன்னு லெட்டர் போட்டு முதல்ல நான் கையெழுத்து போட்டு பின்னால 11 பேர் கையெழுத்து போட்டு அந்த ஆஃபீஸில் அவர் கொடுத்துட்டோமா. அந்த ஆஃபீஸர் நேராக எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா உனக்கு ஓஞ்சி போதுன்னு உன் பிள்ளைக்கு வேலையை கொடுத்தா உன் பிள்ளை கலடா பண்ணி உட்காந்துங்கன்னா எக்ஸ்ட்ரா துட்டு கேட்குறாங்க. அவன் மட்டும் கேட்டால் பரவாயில்ல, கும்பலை சேர்த்து கேட்குறாங்க. அங்கேயே சண்டை ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் 12 பேருக்கும் கொடுத்தாங்க. அரியர்ஸ்ன்னு 3 மாதம் கழிச்சு நாங்கள் போகிற போது 120 ரூபாயோ 150 ரூபாயோ எங்களுக்கு அரியர்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அதில் அந்த லீவ் வேகன்சியில் உள்ள வந்ததையும் கலெக்டா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சாதாரண வேலை. ப்ரீமியம் ஒரு ஆள் கட்டு போவார், பாலிசி நம்பர் இருக்கும், ரெசிப்ட் ஒன்று இருக்கும், இதில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் போட்டு அதில் பாலிசி என்னைக்கு எடுத்தாங்க, எப்பப்போ பணம் கட்டணும், குவார்டர்லி, மந்த்லி, ஆஃப் அலி, இயர்லி அந்த மாதிரி இருக்கும். இல்லை சம்பளத்தில் பிடிக்கிறோமா அப்படின்னு இருக்கும். அது சம் அஷ்யூர்டுன்னு இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் பூரா ஒரு பேசிக் இது இருக்கும், ஒரு லேபிள் மாதிரி ஒன்று இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போய் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கும், லெட்ஜர் பேர். ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒவ்வொரு லெஜர் ஒன்று இருக்கும். அந்த லெஜர்ல இந்த தேதியில இந்த ஆள் பணம் கட்டிட்டார் அப்படின்னு எழுதினாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். 10 டிஜிட் பாலிசி நம்பரு. அதுல இப்ப நம்ம செல்போன் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். 93810க்கு பதிலாக அது 93180 போய் பார்த்து அதுல போஸ்டிங்கை போட்டேன். இது எனக்கு பாஸ்ன்ற மாதிரி ஒரு ஆள், அவரு கிளார்க்கு, ஆனா எனக்கு வேலை சொல்லி கொடுக்குற ஆள்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆளு சொல்லி கொடுத்தாரு. அவர் ரேண்டம் செக்அப்னு ஒன்று பண்ணுவார், இந்த பையன் ஒழுங்கா தான் பண்ணிக்கிறானா அப்படின்றதுக்கு. அதுல போய் பார்த்துக்கிறாரு, கரெக்டா மாட்டுச்சு. ஐயா தப்பா போட்டுக்கிறாருன்னு வந்து லெஃப்ட் ரைட் விட்டான். இன்னும் பெருசா கீச்ச, நாங்க எம்ஏ படிக்கிறோன்ற, பச்சை பாசன்ற, அதுவாக்கும் இதுவாக்குன்ற, உங்க அப்பா அப்படின்ற ஒரு போஸ்டிங் போட்டு தெரிஞ்சா உனக்கு, இதை நம்பரை பார்த்ததுல எழுதுறான்னா அதெல்லாம் தப்பு பண்ண. உடனே ஐயாக்கு இவ்வளவு பெரிய மீசை வர வச்சிருப்பனா, செம்ம கோவம். நீ வேணாம் வேற வேணாம், ஐ ரிசைன் மை ஜாப் அப்படின்னு அதை கையில வச்சு அந்த ஆபீசர் ஒருத்தர் கையில கொடுத்தேன். அப்புறம் அந்த ஆபீசர் ஒரு ரெக்கார்ட் கிளர்க் ஒருத்தர், மணவாளன்னு பேர். ரெக்கார்ட் கிளர்க்னா ஒரு பியோனும் இல்லை கிளர்க்கும் இல்லை, நடுவுலன்னு சொல்லுவாங்க. அவர் தம்பி, அவர் அப்பாவை தெரியும். தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி காஃபிக்கு கேண்டீனை கூப்பிட்டு போனாரு. என்ன தம்பி உங்களுக்கு கோவம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த ஆள் கணப்பனான்னு திட்டுறான் என்ன அப்படின்னு. நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையா தம்பி? ஆமாங்க. அப்ப திட்டத்தானங்க செய்வாங்க. எங்க காலேஜ்ல யாரும் திட்டினது இல்லை. காலேஜ் வேற தம்பி, ஆபீஸ் வேற தம்பி. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது தம்பி, நீ பண்றது தப்பு. அதனால நீ என்ன பண்ணுவா, இப்போ வந்து அவர்கிட்ட சாரி சார், இனிமே செய்ய மாட்டேன் சார், மன்னிச்சுக்கோங்க சார் சொல்லணும். அப்புறம் ஆபீசர் கிட்ட போய், சார் அந்த லெட்டர் தெரியாம கொடுத்தேன் சார், கோவத்துல கொடுத்தேன் சார் சொல்லி திருப்பி வாங்கிக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் மணவாளன் சொன்னாருன்னு கேட்டுட்டு போய் இந்த ஆளுகிட்ட முதல் தடவையா என் லைஃப்ல, எது பச்சை பாஸ் ஸ்டூடெண்ட் இன்னும் முடிக்கல, திருப்பியும் பச்சை பாஸ் ஸ்டூடெண்ட் தான், லீவ் வேகன்சியில் தான் வந்துக்கிறேன், சாரி சார்ன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு, அப்புறம் ஆபீசர் கிட்ட மன்னிப்பு கேட்டு, சார் அந்த லெட்டர் கொடுத்துரு, எங்க அப்பாவுக்கு தயவு செய்து சொல்லாது, இருந்தாலும் சொல்லிட்டான். எங்க அப்பாவுக்கு சொல்ல அதை வாங்கி, அதுக்கப்புறம் இதெல்லாம் லீவ் வேகன்சில நடந்த செய்தின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எம்ஏ முடிச்சேன்னு வச்சுக்கோங்க. முடிச்சேன்னா ஃபெயில் ஆயிட்டேன். கடைசியா எம்ஏ ஃபெயில் ஆயிட்டேன். அது வேற கதை, அப்புறமா சொல்றேன்னு வச்சுக்கோங்க.
அது வரைக்கும் லைஃப்ல ஃபைலாம் ஆனது கிடையாது. அது அது வேற கதை. அப்புறம் ஒரு நாள் இந்த எம்ஏ எல்லாம் முடிச்சுட்டு நான் ஃப்ரண்ட் ரூம்ல உட்காந்து படுத்து தூங்கியிருக்கிறேன். சோஃபால படுத்து தூங்கியிருக்கிறேன். காலையில 9 மணி இருக்கும். அப்பாவோட நண்பர் பெரிய அண்ணன் பேரு முரசொலியில வேலை பார்க்கிறவரு. முரசொலி மேனேஜர். அவர் வந்து கலைஞருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அது முரசொலி ஒரு மாறி நிர்வாகம் சரியில்லாத நேரத்துல பெரியண்ணனை கொண்டு வந்து வச்சு அது சரி பண்ணாங்க. சும்மா இது அவுட் ஆஃப் த வேன்னு நினைக்க வேண்டாம். நார்மலா ஒரு மீட்டிங் ஒண்ணு நடக்கும். ஒரு திமுக தலைவர் ஒருத்தர் பேசுவாரு. அதுக்கு ஒரு நிருபர் போவாரு. அது ரிப்போர்ட் எழுதிட்டு வந்து முரசொலில குடுப்பாரு. பப்ளிஷ் பண்ணணும். ஆனா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க வீட்லயே உட்காந்துன்னு தலைவர் என்ன பேசுவாருன்னு தான் நமக்கு தெரியுமே. தலைவர் இது சொன்னாரு, தலைவர் அது சொன்னாருன்னு இவங்களா எழுதி கையில கொண்டாந்து குடுத்து அது காசு வாங்கின்னு போயிருவாங்க. அப்புறம் தான் தெரியும் தலைவர் இந்த மாதிரிலாம் பேசல அப்படின்னு தெரிய வரும். அது மொத்தமும் ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டு போனது, வந்தது, பஸ் டிக்கெட் வாங்குறது உள்பட அவ்வளவும் பண்ணி பெரியண்ணன் நிர்வாகத்தை ஒழுங்கா கொண்டு வந்தாங்க. அவங்க பெரியண்ணன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் அப்புறமா எங்க அப்பா என்னை எழுப்பி விட்டாங்க. "டேய் எழுந்துடா" அப்படின்னு. அவர் கேட்டாரு, "ஏன் தூங்குறேன்னா?" நான் சொன்னேன், "அன்எம்ப்ளாய்டு யூத்து வேற என்னங்க செய்யறது" அப்படின்னேன். மரியாதையா குளிச்சுட்டு முரசொலி ஆபீஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னாங்க. ஒரு 1 ஹவர்ல வா. சரி முரசொலி ஆபீஸ் கோடம்பாக்கம் ஓவர்பிரிட்ஜ் சைடுல இருக்குது. அங்க போய் ரிப்போர்ட் பண்ணேன். ஒரு நாளைக்கு ரூ. 6 சம்பளம். சனிக்கிழமை அரை நாள்னா ரூ. 3 குடுப்பேன். ஃபுல் டேன்னா ரூ. 6 குடுப்பேன். வந்து போய் அங்க ஆனந்த்ன்னு ஒரு பையன் இருப்பான். அட்வர்டைஸ்மென்ட்க்கு போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணேன்னா. பிரில்லியன்ட் ஆனந்தா. ஆனந்துங்க சின்ன பையன் தான் இப்ப. எனக்கு 20 வயசு கிட்டத்தட்ட இருக்கணும். ஆனா மிஞ்சி போனா ஆனந்துக்கு 25 வயசு இருக்கும். பிரமாதமான இங்கிலீஷ். அட்டகாசமான ஆளு. நல்ல வேலை பார்த்தான். அவன் 2 பேருமா சேர்ந்து நாங்க நல்ல டீம் ஒர்க். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அப்புறம் தான் இந்திரா காந்திய டீசீட் பண்ணாங்க. சின்ஹா அப்படிங்கிற ஒரு அலகாபாத் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்திரா காந்தி எலெக்ஷன் செல்லாது. அதனால பிரதமர் பதவி ரிசைன் பண்ணுன்னு சொல்லி அவர் சின்ஹா டெசிஷன் எடுத்தாரு. நான் ஜூன் 16ன்னு நினைக்கிறேன். நான் அப்ப அங்க முரசொலில இருந்தேன். அப்பதான் அந்த டைம்ல நான் உள்ள இருந்தேன். சரின்னுட்டு அன்னைக்கு பேப்பர் ரிலீஸ் பண்றோம் ராமு. 2 ஹவர்ஸ்ல ரிலீஸ் பண்றோம் வா அப்படின்னாரு. ஆனந்தன் நானுமா உட்கார்ந்து இந்திரா காந்தி பத்தி என்னென்னலாம் கிடைக்க முடியுமோ அவ்வளவையும் உள்ள எங்க கையில இருந்த டேட்டாலாம் எடுத்து லெஃப்ட்ல போட்டு ரைட்ல போட்டு இந்திரா காந்தி படம் சென்டர்ல ஃபுல் பேஜ் அப்படி நடக்கிற போது ஒரு ஸ்லாங்க்ல அவ்வளவு அழகா இருப்பாங்க இந்திரா காந்தி பாக்குறதுக்கு. பிரமாதமா அது இந்த மெஜஸ்டிக்கா பார்த்தாலே கையெடுத்து கும்பிடலாங்கிற மாதிரி ஒரு மதிப்பும் மரியாதையோட ஒரு போஸ்ட் அதை ஃபுல் பேஜ் போட்டு லெஃப்ட்லயும் ரைட்லயும் மெட்டீரியலை போட்டு சிங்கிள் பேஜ் இது அதுக்கு பின்னால் பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் அது எல்லாத்தையும் போட்டு ஏற்றி விட்டோம். போட்டு 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணோம். நார்மலா 4 மணிக்கு பத்திரிகை வரும் மாலை பத்திரிகைகள். நாங்க 1 மணிக்கு முரசொலி ரிலீஸ் பண்ணதுனால மற்ற பத்திரிகைகள் ரிலீஸ் ஆகிறதெல்லாம் அடி வாங்குச்சு அன்னைக்கு. அது அது வெரிடே பண்ணது. அது அதுல என்னுடைய பங்கு இருக்குதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அது. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்தோமானால் அப்பா வந்து கிட்டத்தட்ட 60, 70 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. நான் 40 புத்தகம் கையில வச்சிருக்கிறேன். அப்போ வந்து தமிழக அரசு பரிசுன்னுட்டு சிறுவர் இலக்கியம்னு ஒரு புக்கு தமிழக அரசு பரிசு வாங்கினது. கடல் அன்னைன்னு ஒரு புக்கு அதுவும் தமிழக அரசு பரிசு வாங்கினது. நியாய பஞ்சாயத்துன்னு ஒரு புக்கு ஒன்றிய அரசு பரிசு வாங்கினது. அப்புறம் மரங்களின் கதைன்னு ஒண்ணு யுனெஸ்கோ அவார்டு பிரைஸ் வாங்கினது. 1959, 60, 61 2 வருஷத்துல குழந்தை எழுத்தாளர் சங்கத்துல அப்பா செக்ரட்டரியா இருந்திருக்கிறாங்க. 1947ல 18 வயதுல டெக்காமரான், பொக்காஷியோ, எமிலி ஜோலா இந்த புக்கெல்லாம் அங்க காரைக்குடி லைப்ரரியில படிச்சுட்டு நல்லா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி புக்கா பப்ளிஷ் பண்ணி வெளியிட்டு இருக்கிறாங்க. 50 காசுக்கு 75 காசுக்கு ₹1 புத்தகங்கள் இங்கிலீஷ் புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி 18 வயதுல வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்பாவும் கண்ணதாசனும் ஒன்னா படிச்சவங்க நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறேன். அமராவதி புதூர் குருகுலம் அப்படின்னுட்டு காரைக்குடி பக்கத்துல அதுல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சாங்க. அப்ப கண்ணதாசனுடைய முதல் புத்தகம் தனிப்பாடல்கள் அப்படின்னு 18 வயதுல எழுதின புத்தகத்துக்கு முன்னுரை நாகமுத்தையா கொடுத்தது. ஒரே ஒரு காப்பி இப்ப ரோஜா முத்தையா லைப்ரரியில இருக்குது. அப்பா பிரமாதமா இங்கிலீஷ் பேசுவாங்க, பிரமாதமா தமிழ் பேசுவாங்க, ஆரட்டர், ஆர்கனைசர் எல்லாமும் உண்டு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேயும் இருந்தாங்க, இதுலேயும் ஆடிட்டிங்லேயும் இருந்தாங்க. பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு ஆடிட்டிங் வரேன். பப்ளிசிட்டியில் இருக்கிற போது இங்கே நிறைய புக் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு அங்கே ஒரு தமிழர் ஒருத்தர் இருந்தார் சென்ட்ரல் ஆஃபீஸில். அவர் தான் ஹெச்ஓடி பப்ளிசிட்டி சென்ட்ரல் ஆஃபீஸர். அவருக்கு அப்பாவை நல்லா தெரியுங்கிறதுனால அங்கேருந்து கூப்பிடுறாரு, நீ வந்து சேர் எனக்கு, நீ ஆல் இண்டியா லெவலில் புத்தகங்கள் வெளியிடணும், இங்கிலீஷில் போடணும், தமிழில் போடணும், நான் மற்ற மொழிகள் நான் டிரான்ஸ்லேஷன் ஆளை வச்சு பண்ணிக்கிறேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. சரின்ட்டு அப்பா போய் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஏஓ ஒருத்தர் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு மும்பை சென்ட்ரல் ஆஃபீஸர்.
அந்த ஆளு ஏஓ பப்ளிசிட்டி அவர் உட்கார வச்சு, சரி இவர் பாஸ் கூப்பிட்டுருக்கிறாரு, இவருக்கு வந்து புக் பப்ளிகேஷன் பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு உட்கார வச்சு எங்க அப்பா கிட்ட ஒரு 1 ஹவர் புக் பப்ளிகேஷன்னா என்ன, அட்டைப்படம் எப்படி இருக்கும், சாப்டர் வைஸ் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா லெக்சரும் ஒரு 1 ஹவர் கொடுத்து, அதுக்கப்புறமா அவர் கூட்டு போய் ஹெச்ஓடி சார் நாகமூர்த்தியா சென்னையிலேருந்து வந்துக்கிறார் சார், நான் அவருக்கு புக் பப்ளிகேஷன் மொத்தம் சொல்லி கொடுத்தேன் சார், நீங்க டேக் ஓவர் சார் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த ஆள் கேட்டாரா, ஏன்டா டேய் அறிவு இருக்குதா உனக்கு, இந்த ஆளு நம்மள மாதிரி 100 பேரை வச்சு கிளாஸ் எடுப்பான், நமக்கு கிளாஸ் எடுக்கத்தான் நான் இங்க வர சொன்னேன், நீ உட்கார வச்சு இந்த ஆளுக்கு கிளாஸ் எடுத்தியா அப்படின்னு அந்த ஆளை திட்டிவிட்டு, சரி அந்த ஆள் தான் உனக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியும் விடுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு எங்க அப்பாவை கேட்டப்ப சொன்னாங்களாம், சார் இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருந்தாரு, புது விஷயம் எதனா சொல்வாராக்கும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்களாம். அப்ப பணிவான மனிதர் தெரியும், ஆனா வந்தாலும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஆடிட்டிங்ல இருந்தாங்க. 15 நாள் ஆடிட் போயே ஆகணும். வாரம் வாரம் 3 நாள் டூர் போகணும். அன்னைக்கு வந்து சவுத் இந்தியான்னு 4 ஸ்டேட்டும் ஒண்ணா சேர்ந்து இருந்தது. அந்த 4 ஸ்டேட்ல கிட்டத்தட்ட 20 டிவிஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 300 பிரான்ச் இருக்கும். எல்லா பிரான்ச்சும் எல்லா டிவிஷனல் ஆபீஸ்லயும் போய் கணக்கு வழக்கு பார்க்கணும். ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு போகணும். அப்பா வந்து நான் சென்ட்ரல் ஆபீஸ்லயோ எக்மோர்லயோ கொண்டு போய் அப்பாவை நான் ஒவ்வொரு வாட்டியும் வழி அனுப்பணும். அண்ணன் வந்து இதுக்கு போயிட்டான், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில என்ஜினியரிங் படிக்க போயிட்டான், ஹாஸ்டல்ல இருக்கிறான், அதனால கனெக்டிவிட்டி கிடையாது. இந்த பக்கம் அப்பா ஒவ்வொரு தடவையும் எக்மோர்ல கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வரப்போ சோகமா இருக்கும். சென்ட்ரல் ஆபீஸ்ல கொண்டு போய் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு திரும்ப வரப்போதும் சோகமா இருக்கும். அப்போ ரெகுலராகவே மாசத்துக்கு 5 வாட்டி இந்த மாதிரி சோகமா இருக்கும். ஒண்ணு பள்ளிக்கூடத்துல தனியா போறது சோகமா இருக்கும், இங்க அப்பாவை அனுப்பிட்டு இங்க திருப்பி வர்றது சோகமா இருக்கும். அப்போ பின்னால நான் முடிவு எடுத்தேன், நான் ஆபீஸுக்கு போனா நான் இந்த மாதிரி டூர் வேலைலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் எல்ஐசியில வேலை பார்த்தப்ப நான் 2, 3 ப்ரொமோஷன் ரிஜெக்ட் பண்ணேன். அந்த டீல்ஸ் அப்புறமா வர்றேன். அதுக்கப்புறம் பைத்தியக்காரத்தனமா ட்ரெயினர் ஆகி இந்தியா முழுக்க சுத்தினங்கிறது வேற தனி கதை. இது சைக்காலஜி என்ன சொல்லும்னா, பிடிக்குது பிடிக்கல, நீ எப்படியும் உங்க அப்பாவை ஃபாலோ பண்ணி தாண்டா ஆவேன்னு சொல்லுது. அந்த மாதிரி நான் வித்தவுட் எனி சாய்ஸ், ஆஸ் நோ அதர் ஆப்ஷன், ஐ மாடல் மை ஃபாதர் இன் ஆல்மோஸ்ட் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். அதனால தான் ஹிப்னாட்டிக் சர்க்கிள் இருந்தது, அதனால தான் புத்தகம் எழுதுனது, அதனால தான் இன்னைக்கு இங்கிலீஷ்லையும் தமிழையும் பேசிட்டு இருக்கிறது. இது எல்லாமே அங்க இருந்து அப்பா கிட்ட இருந்து காப்பி அடிச்ச செய்திகள். அப்புறம் அப்பாவுக்கு 46 வயதுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க டயபெட்டிஸ் இருக்குது, பிளட் சுகர் 450ன்னுட்டு. அதுக்கப்புறமா சுகர் கண்ட்ரோல் பண்றோம், வெயிட் கண்ட்ரோல் பண்றோம், சாப்பாடு உப்பு புளி இனிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்றோம்னு சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாம்பழம் வரைக்கும் 1 கிலோமீட்டர் போய் டாக்டர் கிட்ட ஊசி போட்டுட்டு வரணும். மோட்டார் சைக்கிளை நான் கூட அக்கம்பெனி பண்ணுவேன். அப்புறம் டாக்டர் சொன்னாரு, தம்பி நீ ஊசி போட கத்துக்கிறியா அப்படின்னாரு. நான் சரின்னு சொன்னேன். அப்புறம் அந்த காலத்து ஊசியெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும், 2 இன்ச் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஊசி. அப்புறம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுல இருந்து நான் கிட்டத்தட்ட 4, 5 ஆண்டுகளுக்கு எங்க அப்பாவுக்கு நான் தான் மெடிசின் வாங்கின்னு வருவேன். இன்சுலின் லென்டின்னு ஒரு மருந்து இருக்கும். அப்புறம் பெனாட்ரில்னு ஒண்ணு யூரின் வாங்கி செக்அப் பண்ணணும், எவ்வளவு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஊசி வாங்கிட்டு வரணும். அந்த ஊசி, இன்ஜெக்ஷனு, சிரிஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் மானிட்டர் பண்றது என்னோட வேலை. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட யூரின் சாயங்காலம் கேட்டு வாங்கி அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி ஊசி போடணும். இந்த வேலை நான் ஃபுல்லா பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் பாக்கி இல்லாம ஐ பிகேம் மை ஃபாதர்ஸ் டாக்டர். யுஎஸ்ஐஎஸ் லைப்ரரியில இருக்கிற எல்லா புத்தகங்களும் டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் பத்தி அவ்வளவு புக்கும் படித்தேன். அப்புறம் பிரிட்டிஷ் கவுன்சில்ல போய் அங்க இருக்கிற அவ்வளவு புக்கையும் படித்தேன். எனக்கு டயபெட்டிஸை பத்தி தெரியாத செய்தியும் கிடையாது, எனக்கு ஹார்ட் அட்டாக் பத்தி தெரியாத செய்தியும் கிடையாது. அவ்வளவும் படிச்சு வச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நான் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தேன். பல நேரங்களில் விளையாட போறதில்லை. அப்பா இருக்கிறாங்கன்னா நம்ம அப்பாவை பார்த்துக்கணும், ஊசி போடணும். எங்க டூரும் போறதில்லை, எங்க வெளியும் போறதில்லை. ஃபுல்லா இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பார்க்குறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அண்ணன் ஹாஸ்டல்ல இருக்கிறான், தம்பி தங்கச்சி சின்னது, அம்மாவுக்கு தெரியாது, நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ட்டு நான் மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பின்னாலதான் சைக்காலஜி எல்லாம் படிச்சு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து ஒரு டிஏ கான்ஃபரன்ஸ் ஒன்ல ஒர்க் பண்ற போது ஜார்ஜ் கோல்ரீசரும் மரைக் இவாஸ்டன் 2 பேரு, இவங்க நார்வே, அவங்க அவரு யுஎஸ்ஏ, தே வாண்ட் அ வாலண்டியர்னு சொன்னாங்க. நான் எப்போ வாலண்டியர்னா கை தூக்கிறது, போய் கழுத்தை வெட்டினா வெட்டிக்கான், வாலண்டியர்னா உத வாங்கணும். நான் ஐ வில்லிங்லி கோ தேர் அண்ட் தட்ஸ் வே ஐ எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன். வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்குள்ள இவ்வளவு கோபம் இருக்குது எங்க அப்பா மேல. இயல்பா ஒரு 16ல இருந்து 20 வயசு பையன் விளையாட விடாம, நான் இல்லாம எல்லா நேரமும் அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு, அப்பாவை பத்தி படிச்சுட்டு, அப்பாவே அட்டன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு எனக்கு அந்த கோவங்கள்லாம் அங்க வெளிப்பட்டது. அப்புறம் அதெல்லாம் வெளில கொண்டு வந்து சரி பண்ணது ஜார்ஜ் கோல்ரீசர் அண்ட் மரைக் இவாஸ்டன்.
இதுக்கு நடுவுல அப்பா என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ நெஞ்சு வலி கம்மியா அன்னைக்கு சர்ஜரின்னு ஒரு சமாச்சாரம் கிடையவே கிடையாது. மருந்து மட்டும்தான், ஊசி மட்டும்தான். மாத்திரை சாப்பிடணும், ஊசி போட்டுக்கணும். இதுக்கு நடுவுல இதையும் தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல நெஞ்சு வலி வரும். அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாறி, இந்த 5 வருஷத்துல ஒரு 10 தடவை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போய் அப்பா படுத்துக்குவாங்க. அப்பா போறாங்கன்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, கையில ஒரு 50 புக்கையும் ஆட்டோல எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த 50 புக்கையும் சைடு ரேக்குன்னு ஒண்ணு கொண்டாட வர சொல்லி, அந்த 50 புக்கையும் அடுக்கி வச்சுருவாங்க. அங்க கணேசன் ஒரு ஹெச்ஓடி இருந்தாரு. திருவேங்கடம்னு ஒரு டீன் இருந்தாரு. அவங்க 2 பேரும் ஆச்சரியமா வந்து பார்ப்பாங்க. ஹார்ட் அட்டாக்ன்னு வந்தா அவன் புலம்புவான். ஐயோ! ஊன்னு அழுவான். இவன வர சொல்லு, அவன வர சொல்லுன்னுவான். இந்த ஆள் பாட்டுக்கு 50 புக்க கொண்டாந்து போட்டு இவர் பாட்டுக்கு படிச்சுன்னு ஜாலியா இருக்கிறாரு. அப்புறம் இவருக்கு கணேசன் வந்து எப்போ வந்தாலும் உடனே இங்க வந்து கூட உட்காந்து ஃப்ரெண்ட்லி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. திருவேங்கடம்னு அந்த ஒரு டீனும் அவரும் வந்து ஃப்ரெண்டா வந்து உட்காந்து பேசுவாங்க. இந்த மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து உட்காந்தா நாங்க 50 புக் எடுத்து போறது போக கையில ஒரு ஸ்லிப் எழுதி கொடுப்பாங்க. இந்தந்த புக்கெல்லாம் இங்கங்க இருக்குது. இல்லைன்னா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. ஃபர்தரா புக் எடுத்து போய் கொடுக்கணும். சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும். திரும்ப காலையில, மத்தியானம், சாயங்காலம் காலேஜ் விட்டுட்டு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கணும். இதுல பெரிய ஐரானி ஆர் பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே எங்க அண்ணனுக்கு ஒண்ணு கூட தெரியாது. அவன் பாடு ஹாப்பியா ஹாஸ்டல்ல இருந்தான். அவனுக்கு எங்க இங்க நடக்குது, நான் என்ன பார்த்திருக்கிறேன், நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஒண்ணு கூட அவனுக்கு தெரியாது. சரியா? அது ஒரு சோகமான செய்தி. அதை தாண்டி அதுக்கப்புறம் அப்பா என்ன உட்கார வச்சு எதுவுமே சொல்லிக் கொடுத்தது இல்ல. அந்த மீட்டிங்ல பேசுவாங்க, பார்த்துருக்கிறேன். புத்தகங்கள் கையில எடுத்து போவாங்க, எல்லாருக்கும் புக் குடுப்பாங்க. அப்பா பப்ளிஷ் பண்ற புக் ஏதாவது ஒண்ணு கையில 4 புக் இருக்கும். போற இடத்துலலாம் புக் குடுப்பாங்க. நான் அதே மாரி அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு இந்த மாரி புத்தகங்கள் குடுக்க ஆரம்பித்தேன். நானும் இதே மாரி ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல 14 ஆண்டுகள் பிரசிடென்ட்டாவும் இருந்திருக்கிறேன். சரியா? இதெல்லாம் அப்பாவ மாடல் பண்ண ஏரியா. எல்லாத்துலயும் மாடல் பண்ண ஏரியா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோமானால், என்னோட ஏரியா திருமணம், லவ் மேரேஜ். பார்த்தா தெரியுமில்ல, என் மூஞ்சி பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் பண்ற மாரி எல்லாம் இருக்காது. நாங்க வேற டிசைன்ல மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அது கல்யாணம் பண்ணது. அதுல கொஞ்சம் கோளாறுலாம் நெறைய இருந்தது. அந்த நேரத்தில இது பேரன்டல் ஏரியான்னு சொல்றபோது, அந்த ஃபேமிலி என்னுடைய அம்மாவோ அப்பா இறந்துட்டாங்க. அம்மாவோ, அண்ணனோ, தம்பியோ, தங்கையோ எந்த இடத்திலும் என்ன ஒழுங்கா அவங்க ஆட்டத்துல சேர்த்துக்கல. நானும் சேர்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி காரைக்குடி எங்க ஊர்லயும், எங்க சொந்த இடத்துலயும் அவங்களும் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. நானும் அவங்களை சேர்த்துக்கலை. இப்படி 48 வருஷம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நெருடல் இருக்குது. நமக்கு ஏன்னா, இந்த மாரி ஊர் முழுக்க போறோம், செல்ஃப் டெவலப்மென்ட்ன்னு பேசுறோம், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்றோம், எல்லா காரியமும் பண்றோம். நமக்கு ஏன் இந்த மாரி ஆயிற்று? அப்படிங்கிற நெருடல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது எல்லா இடத்திலயும். இத தாண்டி இப்படி உள்ள வந்தோமானால், இங்க ஆ எல்லாருக்கும் இந்துவ தெரியும்னால, இந்துவ பத்தியும் ஒரு சில செய்திகள். எனக்கு ஃபைனான்ஸ் தெரியாதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். என்ன ஆ இந்துவையும் உங்களுக்கு தெரியும். அதனால நான் எல்ஐசில வாங்குன காசு, சம்பளம் அன்னைக்கு கேஷே குடுப்பானுங்க. அப்புறமா செக் குடுத்தாங்க. அப்புறமா பேங்க்ல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினலா கேஷ் நாங்க எண்ணி போடுவோம். அது கேஷ் குடுத்தா வேற கொண்டு வந்து அவாய்ட் மேல குடுத்துருவேன். எனக்கு ஃபைனான்ஸ் தெரியாது. எனக்கு ஃபைனான்ஸ் தெரியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் சம்பளத்த கொண்டு போய் குடுத்துறது. இத்தன நாள்ல நான் ஒரு நாள் கூட ஃபைனான்ஸ் நிர்வாகம் பண்ணதே கிடையாது. எல்லாம் ஷி டூக் கேர் ஆஃப் இட். அத தாண்டி அவளுக்கு நகை வாங்குறதோ, இல்ல பொண்ணுக்கு நகை வாங்குறதோ, இல்ல காசு பணம் சேர்க்கிறதோ எல்லாமும் இந்து பண்ணி காரியங்கள் தான். அதுல எனக்கு வேலையே கிடையாது. அத தாண்டி ஆ எனக்கு ஒரு 3 புரமோஷன் குடுத்தாங்க. அதெல்லாம் அப்புறமா வர்றேன். இந்துவுக்கு 24 வருஷம் சர்வீஸ்ல 6 புரமோஷன் குடுத்தாங்க. 6த்தையும் வாங்கிக்கிட்டா. 8 புரமோஷனா. 28 வருஷத்துல 6 புரமோஷன் குடுத்தாங்க. அது 6வது புரமோஷன் குடுத்து அதுக்கப்புறம் சொல்றாங்க, இது இனிமே நீ சென்னையில இருக்க முடியாது. யூ கேன் சூஸ் எய்தர் கர்நாடகா ஆர் கேரளா ஆர் ஆந்திரா. 31 மார்ச் அன்னைக்கு பாஸ் கூப்பிட்டு சொன்னாரு. உங்களுக்கு எது வேணும்னு சொல்றியோ அந்த இடத்துல நாங்க போஸ்டிங் குடுத்துறோம். நாளைக்கு காலைல வந்து லெட்டர் வாங்கிக்கோ. வீட்டுக்கு வந்து இந்த மாரி ஆஃபீஸ்க்கு புரமோஷன் குடுத்துருக்காங்க. எங்க போ சொன்னாங்க? நான் சொன்னேன், பேசாத எங்கேயும் போகாத. வீட்லயே இரு. ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா, அவன் பையன் ஏற்கனவே யுஎஸ் போயிட்டான். நான் பொட்டி தூக்கின்னு ஊர் ஊரா சுத்துற ஆளு. மகள் வந்து காலேஜ்ல படிக்கிறா. அப்புறம் 4 பேர் 4 மூலையில இருக்க முடியாது அப்படின்னுட்டு ரிசைன் பண்ணிடுன்னு சொன்னேன். ஷி ரிசைன்ட் ஹர் ஜாப். பட் ஷி ஹஸ் ஹேட் ஹர் கோட்டா ஆஃப் 6 ப்ரமோஷன்ஸ் இன் இந்தியன் ஆயில் ஆஸ் அன் ஆஃபீசர். அதுக்கப்புறமா நான் எந்த ஊருக்கு போனாலும் பேசிக் ரூலு அந்த ஊர் சமாச்சாரம், எத்னிக் அப்படிங்கிற மாரி ஒரு சேலை ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவேன். 1 நாள் போனாலும் சரி, 4 நாள் போனாலும் சரி, எத்தன நாள் போனாலும் அந்த ஊர்ல, இந்த ஊர்ல எது ஸ்பெஷல்ன்னு கேட்பேன். அவன் வாழநார் பட்டு ஆசைதான் ஒண்ணு குடு. இந்த ஊர்ல கேட்டோம்னா, அவன் அ கேரளால அந்த ஆஃப் ஒயிட் சாரில எதனா டிசைன் போட்டு வச்சிருப்பாங்க. இது ஒரு 10, 15 சாரி இருக்குது. எல்லாம் கேரளா போய் வாங்கிட்டு வந்தது தான்.
எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல ஏதாவது ஒரு சேலை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் கிடைச்சுன்னா எங்கன்னா பக்கத்துல ஒரு கடையை கண்டுபிடிச்சு வாங்கின்னு வந்துருவேன். ஸோ அது நான் செய்த செயல்கள். அதுக்கப்புறம் பையனுக்கு வந்தோமானால், பையன் இங்க எம்பிஏ படிச்சான். அதுக்கப்புறம் யுஎஸ்க்கு போயிட்டு அங்க யுஎஸ் எம்ஐஎஸ் அப்படின்னு ஒண்ணு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அது எம்எஸ் எம்ஐஎஸ், அதுக்கப்புறம் எம்எஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று, அப்புறம் எம்எஸ் மார்க்கெட்டிங் நினைக்கிறேன். 3 எம்எஸ் டிகிரி முடிச்சான் யூஎஸ்ல. ஹெச்எஸ்பிசி பேங்க்ல ஜாயின் பண்ணான். இது ஓக்லஹாமா யூனிவர்சிட்டியில் 6 யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணா 6ம் கிடைச்சது. He selected Oklahoma and then he completed the course and then he went on to completing 2 more MS courses and then he joined MS கான்ட்ராக்ட்ல ஹெச்எஸ்பிசி பேங்க்ல ஜாயின் பண்ணான். அப்புறமா லண்டன்ல இருந்து ஒர்க் வரும் இவனுக்கு. லண்டன் தான் ஹெட் ஆஃபீஸ். அங்க இருந்து ஒர்க் வர்றதா ஒரு 4 மணி நேரத்துல இல்லைன்னா 7 மணி நேரத்துல, சமயங்கள்ல 3 மணி நேரத்துல ஒர்க் திருப்பி லண்டனுக்கு அனுப்பிடுவான். இது மாதிரி பண்ணா அதுக்கப்புறமா ஒரு 4-5 ஒர்க் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் லண்டன்ல இருந்து போன் வருது. என்னன்னா, நீ அது எப்படி நீ 4 ஹவர் 3 ஹவர்ல முடிக்கிற அப்படின்னு கேட்டாங்களாம். நீ கொடுத்தா நான் முடிச்சேன், அவ்வளவுதான், ஒரு நாள்ல முடிக்கிறேன். இதை பாரு, இதே மாதிரி ஒர்க்கை நாங்க ஊர்ல இருக்கிற 10 கண்ட்ரிக்கு அனுப்புறோம். அவன் 4 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள் எடுத்துக்கிறான். உன்னை நீ எப்படி நீ 4 ஹவர்ல முடிக்கிறான்? இதுக்கு மேல வேலையே கிடையாதுங்க, தொழில் தெரியும், பண்ணிடுறேன். அப்புறம் அங்க இருந்து அவங்க பாஸ் சொன்னானோ, முதல்ல அவனை கன்ஃபார்ம் பண்ணு, கான்ட்ராக்ட் வந்தா வெளில எங்கன்னா ஓடிடுவான், இப்பவே லெட்டர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணு, பிடிச்சா அந்த லண்டன்ல போடு. அப்புறம் லண்டன்ல போய் ஒர்க் பண்ணா. அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் நீ காஃபிக்கு போனேன்னு சொல்லு, லஞ்சுக்கு போனேன்னு சொல்லு, எதையாவது போட்டு கொஞ்சம் பம்மாத் பண்ணியா. நீ மட்டும் 8 ஹவர்ல பண்ணா 4 ஹவர்ல பண்ணா நம்ம மற்றவங்களெல்லாம் 4 நாள் கொடுக்க முடியாது. ஏன் நான் ஆடிட்ல எங்களை கேள்வி கேட்பானுங்க. அதனால கொஞ்சம் எவ்வளவு இழுக்க முடியுமோ கொஞ்சம் இழுத்து எக்ஸ்ட்ரா ஹவர் போட்டு கொடுன்னு வேற சொன்னாலாம் பாஸ் அங்க இருந்து. இந்த மாதிரி பையன் நல்ல ஒர்க்கர். லண்டன்ல ஒர்க் பண்ணா, ஹாங்காங்ல ஒர்க் பண்ணா, மெக்சிகோல ஒர்க் பண்ணா, இந்த எண்டு நியூ ஜெர்சியில் ஒர்க் பண்ணா, அந்த எண்டு கலிஃபோர்னியா சலினாஸ்ல ஒர்க் பண்ணா. 7 இயர்ஸ்ல 5 ப்ரொமோஷன் வாங்கினா. அப்புறமா ஹெச்எஸ்பிசி பேங்க் நியூயார்க் ஹெட் ஆஃபீஸ்ல 35 வயசுல பிகேம் வைஸ் பிரசிடென்ட் நியூயார்க் ஹெட் ஆஃபீஸ். அது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்லேயும் 35 வயசுல வைஸ் பிரசிடென்ட் ஆகுறதுங்கிறது ஒரு முக்கியமான செய்தி, ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்களேன், வைஸ் பிரசிடென்ட் எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். என்ன வைஸ் பிரசிடென்ட் அவங்க ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கிறாங்க, பேத்தி தான் பிறக்கமா காணும். இவன் குழந்தை பிறந்ததுன்னா உனக்கா குழந்தை பிறந்தா நீ வைஸ் பிரசிடென்ட்ல. அது மாதிரி சின்ன வயசுலேயே ஹெச்எஸ்பிசி பேங்க்ல ஆனேன். அப்போ சொன்னான், நான் இந்தியாவுக்கு வந்தா ஐ காட் டு பி ரன்னிங் இந்தியா. இந்தியாவில் இன்னைக்கு நம்பர் 1 ஹெச்எஸ்பிசி பேங்க்கும் என்னோட ரேங்க்கும் ஒரே ரேங்க் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இப்போ ஜேபி மார்கன் பேங்க்ல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கிறான், சான் பிரான்சிஸ்கோல ஒர்க் பண்றான். பொண்ணு எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சா, அதுக்கப்புறம் டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட் ஒன்று படித்தா. அதுக்கப்புறம் இப்போ யூஎஸ் போயிட்டு சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்குறது எப்படி அப்படின்னு படித்து வச்சிருக்கிறான். இப்போதைக்கு ஹோம் மேக்கர், திரும்ப எப்போ வேணாலும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஷி கேன் பி அ டீச்சர். அதுக்கப்புறம் மாப்பிள்ள பிரதாப் நிர்மல் நட்ராஜன் பேரு, சீனியர் என்ஜினியர், ஆப்பிள் ஹெட் ஆஃபீஸ் கியூபர்டினோல இருக்கிறாங்க. மருமகள் ஷீனான்னு பேரு, கேரளா, மலையாளி, கிறிஸ்டியன், மார்த்தோமா சர்ச்சு, துபாயில வளர்ந்தவங்க. இப்போ பையனோட யூஎஸ்ல இருக்கிறாங்க. என் ஒய்ஃப் பிராமின், நான் காரைக்குடி நகரத்தார் செட்டியாரு, மருமகன் மாப்பிள்ள கவுண்டர் சேலம், மருமகள் கேரளா, கிறிஸ்டியனு, மலையாளி. அதனால நாங்கள் எங்களுக்கு மொழி கிடையாது, நாடு கிடையாது, மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. ஹியூமன் பீயிங் அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ற போது தமிழ் திருமணம் செய்தோம். இதுல சம்ஸ்கிருதம் இல்லை, வேற மந்திரங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒளியரசர் அப்படின்னு ஒரு பெரிய அறிவாளி பேராசிரியர், அவரை கூப்பிட்டு நீங்க தமிழ் திருமணம் பண்ணி வைங்கன்னா அவரு தரையில உட்காந்துட்டு ஒரு 1.5 அடி உயரத்துக்கு ஒரு மைக் ஒன்று கையில வச்சுக்கிட்டு எல்லாரும் கிருபா சொன்னார், நாங்க தமிழர்கள் தமிழ்ல திருமணம் பண்றோம், எங்களுக்கும் மற்றதுக்கும் தொடர்பில்லை, சண்டையும் கிடையாது, நாங்க எதையும் எதிர்க்கல, எதோடையும் போராடல, எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது, நாங்க தமிழர்கள் தமிழ்ல திருமணம் பண்றோம், தேவாரம் திருவாசகம் அவ்வளவு பாட்டும் பாட போறேன், 2 மணி நேரம் ஆகும், விருப்பப்படுறவங்க இருந்து கேளுங்க, எந்த இடத்துல வேணாலும் என்னை நிறுத்தி எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, இந்த இடத்துல இந்த கலசத்தை ஏன் எடுக்கணும், இந்த இடத்துல ஏன் இந்த தண்ணியை ஊற்றணும், ஏன் இந்த அரசியலையே இங்க வைக்கணும், ஏன் இந்த அரச மர குச்சி இந்த இடத்துல நடணும், ஏன் இந்த குங்குமத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது எதை வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் அந்தந்த நேரத்துல ஏன் இந்த சடங்கை செய்யறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன்
அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுத்தார். ரொம்ப அழகா இருந்தது. மகளோட திருமணம் இதே மாதிரி இன்னொருத்தரை கூப்பிட்டு அதுக்கும் தமிழ் திருமணம் தான் பண்ணோம். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தவங்க தமிழ் திருமணம் ரொம்ப நல்லா இருக்குது, நாங்களும் பண்றோம்னு சொல்லி அவங்களும் அவங்க பிள்ளைகளுக்கு தமிழ் திருமணம் பண்ணாங்க. அதுக்கு வழிகோலுவதாக நான் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்து நான் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி படித்தேன். அப்புறம் எம்எஸ் சைக்கோ தெரப்பின்னு ஒன்று படித்தேன். அதுக்கப்புறமா இன்டர்நேஷனலாக இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா, கனடா யூஎஸ்ஏன்னு ஆரம்பித்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஊரில் இருக்கிற எல்லா பெரிய யூனிவர்சிட்டிலையும் நான் சைக்காலஜி சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன். டிப்ளமா இல்லை, டிகிரி இல்லை, சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன். 10 இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் சைக்காலஜி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன். மகள் மீனா எம்எஸ்சி சைக்காலஜி மேனேஜ்மெண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் சொன்னேன். மகன் டிகிரி சொன்னேன். மாப்பிள்ளை வந்து இங்கிலீஷ் இஇஇம்பாங்க இல்லையா, எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிடெக். மருமகள் வந்து எம்பிஏ. அதுக்கப்புறம் இதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்ஐசியில் வந்து நான் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணேன். பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற போது அந்த முதல் வருஷத்துல நான் நல்லா தான் வேலை பார்த்தேன். அந்த ஆபீசர் ஒருத்தருக்கு ஏதோ காரணங்களினால் என்னை பிடிக்கவில்லைங்கிறதுனால எனக்கு வந்து கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுக்கறதுல சுமார் ஃபேர் புவர் அப்படின்னு புவர்னு எழுதல, ஃபேர்னு எழுதினாரு. குட் தான் எழுதுவாங்க, வெரி குட் எழுதுவாங்க, எக்ஸலண்ட் எழுதுவாங்க. 40க்கு மார்க் போடுவாங்க. இருந்தாலும் 15 மார்க் கம்மியா போட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ஜாயின் பண்ண முதல் வருஷம். இன்ஃபேக்ட் நல்லா தான் வேலை பார்த்துருக்கிறேன். அந்த ஆளுக்கு என்னவோ கோபம், அது 15 மார்க்குன்னு போட்டு ஃபேர்ன்னு போட்டு அனுப்பிட்டாரு. இது வந்து பர்சனல் டிபார்ட்மெண்ட்னு எல்ஐசி பில்டிங்க்கு போகுது. அங்க ஏஏஓ ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பர்சனேல். அவருக்கு தான் இந்த ஃபைல் போய் சேருது. அவர் வாங்கி படிச்சு பார்த்து உள்ள ஃபைல் பண்ணுவாரு. அவர் வந்து எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அவரு வந்து அதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு, ஏன் தம்பி கொஞ்சம் நல்லா வேலை பார்க்க கூடாதா, உனக்கு 15 மார்க் தானே போட்டுக்கிறாங்க, ஃபேர்னு எழுதியிருக்கிறாங்களே, காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறியே, கொஞ்சம் நல்லா வேலை. எனக்கு ஷாக். அடா பாவி, நல்லா தானடா வேலை பார்த்தேன், நல்லா தானே இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் நம்மளை பாராட்டத்தான் செய்யறானுங்க, எப்படி இந்த ஆளுக்கு இப்படி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது என்னால. அவன் வேணும்னு பண்றாரு, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பண்றாரு, இன்டென்ஷனலா பண்றாருன்னு தெரியுது. பட் ஒன்றும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷம் அங்க இருந்தோம். எனக்கு டெஸ்பேட்ச்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வர கொடுப்பாங்க. காலேஜ்ல இருந்து வந்துக்கிறேன், ஃப்ரெஷ்ஷா வந்துக்கிறேன், நிறைய வேலை கொடுத்தோம்னா நல்லா செய்வோம் இல்ல. டெஸ்பேட்ச் டிபார்ட்மெண்ட் லெட்டர் வாங்கிக்கணும், லெட்டர் அனுப்பணும், லெட்டர் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, மக்களுக்கு அனுப்புறது, இதெல்லாம் வேலை பண்ணணும். எனக்கு ரொம்ப கோவமா இருந்த காலகட்டங்கள் அது. அதுக்கப்புறம் நியூ பிசினஸ் ஒன்று கொடுத்தாங்க, அங்கே நல்ல வேலை பார்த்தேன். அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸஸ் அப்ரைசல் ஒன்று கொடுத்தாங்க, அது நல்ல வேலை பார்த்தேன். 3 வருஷம் ஆச்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா யுனைடெட் பில்டிங்னு எஸ்பிளனேட் ஏரியாவுக்கு வந்தேன். அங்கே வந்ததுக்கு இதுக்கு நடுவில் என்ன சிலதெல்லாம் சொல்லணும். நான் வம்பு எப்படி இப்படிலாம் ஆரம்பிச்சேன்னுட்டு வந்த உடனே ஒரு 6 மாதத்துக்குள்ள டிசம்பர்னு நினைக்கிறேன், நான் ஜாயின் பண்ணது ஜூலை 3, 1975. டிசம்பர்ல குஜராத்தில் ஒரு மார்வின்னு ஒரு அணை உடைஞ்சு போய் வெள்ளக்காடாக்கி அது மக்கள் ஏராளம் இறந்து போனாங்க. அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லி அதுக்கப்புறமா ரிப்பேர் ஒர்க் பண்ணாங்க. அதனால எல்ஐசி மேனேஜ்மெண்ட் ஒரு சர்க்குலர் அனுப்புது, எல்லாரும் உங்களுடைய ஒரு நாள் சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு அன்னைக்கு சம்பளம் 500 ரூபா, பெரிய ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே கிடையாது 1975ல. சரி, நான் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுது, ட்ரேட் யூனியன் சொல்லுது, கம்யூனிஸ்ட் ட்ரேட் யூனியன், அவங்க சொல்றாங்க ஒரு நாள் சம்பளம் கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு சர்க்குலர் போட்டாங்க. நான் சொன்னேன், சரி தான், உனக்கு ஒரு 20 ரூபா 25 ரூபா வச்சுக்கோ, நீ ஒரு 20 ரூபா 25 ரூபா வச்சுக்கோ, எவனோ கஷ்டப்படுறான், சரி தான் வச்சுக்கோ அப்படின்னு ரெண்டும் கொடுத்தா, ட்ரேட் யூனியன் லீடர் பிரான்ச்சில் அவர் வந்தாரு, ராமு அதெல்லாம் பண்ணக்கூடாது, நாங்க சொல்றோம் நீ 20-25 ரூபா கொடு, மேனேஜ்மெண்ட்டுக்கு நீ காசு கொடுக்க கூடாது. நான் ஏன் கொடுக்க கூடாது, அவனும் ஹெல்ப் பண்றான், நீ ஹெல்ப் பண்றான் அப்படிலாம். மேனேஜ்மெண்ட் வேற, ட்ரேட் யூனியன் வேற, நீ வந்து ட்ரேட் யூனியன் மெம்பரு, மேனேஜ்மெண்ட் சொல்றதெல்லாம் நீ கேட்க கூடாது, கொடுக்க கூடாதுன்றாரு. எனக்கு வந்தது பாருங்க கோவம். அன்னைக்கு அப்போ வந்து ஜனவரி கன்ஃபர்மேஷன், ஜனவரியில் ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆட் ஆன் தட் ஆனுவல் மெடிக்கல் பெனிஃபிட் 100 ரூபா கொடுப்பாங்க எல்லாருக்கும். இது மருத்துவ செலவுக்காக 100 ரூபாய் அப்படின்னு கொடுப்பாங்க. சம்பளம் 500 ரூபாய், இது 100 ரூபாய். நான் சொன்னேன், இந்த 100 ரூபாயும் தூக்கி நான் குஜராத்துக்கு கொடுக்குறேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன்னு எழுதி கையில் கொடுத்து அந்த ரூபாயும் எங்க கேஷ்ல கட்டிட்டேன். இவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிவிஷனல் ஆஃபீஸ் எல்ஐசி பில்டிங்க்கு அனுப்பிட்டான். இவனுங்க எகிரி எகிரி குதிக்கிறானுங்க ட்ரேட் யூனியன் லீடர்ஸ். நீ என்ன அடங்கவே மாட்டேங்கிற, நேத்து வந்த பையன் நீ யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, உன்னை என்ன பண்ணுவோன்னு தெரியுமா, டே காசு தானடா கொடுத்தேன், திருநா கத்துனா நியாயம், நீ கொடுக்க கூடாதுன்னு சொன்ன, எனக்கு கோவம் வந்து நான் 100 ரூபாய் கொடுத்து போறேன், நீ கேட்ட 25 ரூபாய் கொடுத்துட்டேனா இல்லையா, ஆளை விடன்னு.
அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு எனக்கு எல்ஐசி பில்டிங்ல இருந்து ஃபோன் வருது. இந்த ரூ. 100 குடுத்தது நீதானான்னு. ஆமான்னு. நீ ஒரே ஒருத்தன் தான் இந்த 2000 பேர்ல ரூ. 100 குடுத்துருக்குற. உனக்காக ஒரு அக்கவுண்ட்ட போட்டு இத பாம்பேக்கு அனுப்ப முடியாது. அதனால நீ என்ன பண்ணுவியா, இந்த ரூ. 100 திருப்பி வாங்கிக்கடான்னு. நான் சொன்னேன், மவனே உத வாங்குவேன். எவனோ ஒருத்தன் கஷ்டப்படுறான், சாவறான். நீ மெசேஜ் போட்ட. நான் ரூ. 100 குடுத்துட்டேன். நீ அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணியே ஆவணும். இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆவணும். இத ரெக்கார்ட்ல பதிச்சே ஆவணும். வாங்க முடியாது போடா. வேற வழி இல்லாம ஒரே ஒரு சிங்கிள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி மெட்ராஸ் டிவிஷனல் ஆபீஸ் கரெக்ஷன் அப்படின்னு ரூ. 100 அனுப்புனாங்க. எல்ஐசிக்குள்ள ஜாயின் பண்ண உடனேயே பண்ண முதல் கலாட்டா இது. 2வது கலாட்டா வாங்க. அதுக்கு அது ஒரு 2-3 மாசத்துக்குள்ளேயே இங்க தாம்பரம்னு ஒரு பிரான்ச் இருக்குது. அதுல ஹரிஹர ஐயர் அப்படின்னு ஒரு பிரான்ச் மேனேஜர். அவர் எல்லாருமே ஆசையா ஃப்ரெண்ட்லியா ஐயரேன்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து பிரான்ச் மேனேஜர் ஒரு காம்படிஷன் ஃப்ளோட் பண்ணலாம். அவருக்குன்னு செலவு பண்றதுக்கு சில பணங்கள்லாம் உண்டு. அவர் டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணலாம். அவர் காம்படிஷனுக்கு பேரு அவர் பேரை வச்சு ஐயர் இயர் அப்படின்னு ஒரு காம்படிஷன் போட்டாரு. அதை போட்டதும் அது ஐயர் இயர் போடக்கூடாது. இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஐயருங்கிறது ஒரு ஜாதி பேரு. இதை பேரை அவரோட பேருங்கிறது தனி கதை. ஆனா இதை பப்ளிஷ் பண்ண முடியாது, காம்படிஷன் ஃப்ளோட் பண்ண முடியாது. டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு கோவம் வந்தது. அந்த யூனியன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் யூனியன் செக்ரட்டரின்னு ஒருத்தர் எங்க பிரான்ச்ல வேலை பார்க்குற டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சதாசிவம்னு பேர். அவர் சொன்னாரு, ராமு நீ முரசல்ல வேலை பார்த்த தானே அப்படின்னாரு. ஆமான்னு சொன்னேன். இந்த மாதிரி இவங்க ஐயர் இயர்னு போட்டுக்கிறானுங்க, இது முரசல் இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு நாங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா நீ பப்ளிஷ் பண்ணுவியான்னு. அதுதான் நம்ம ஆளுங்க தானே போட்டுடலாம் வாங்க. அது மட்டும் என்ன, நமக்கு கி வீரமணி ஆசிரியர் விடுதலைன்னு தெரியும், கூட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவரோட புல்லட்ல நாங்க போய் முரசொலி ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஐயர் இயர்னு போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஜாதி பேரை வச்சு ஒரு காம்படிஷன் போடக்கூடாதுன்னு மெசேஜ் கொடுத்து முரசொலி 3 காலம் பப்ளிஷ் பண்ணுச்சு. விடுதலை ஆசிரியர் கே வீரமணியை நேரில் பார்த்து அவர் கையில கொடுத்து அவர் 4 காலம் பப்ளிஷ் பண்ணாரு விடுதலையில. அப்படியே ஒரு 20 காப்பி வாங்கின்னு வந்து எல்லா பிரான்ச்லையும் போட்டு எல்லா ஃப்ளோர் எல்ஐசி பில்டிங்லையும் ஓட்டிட்டாங்க. எது ஒரிஜினல் பப்ளிஷ்டு நியூஸ் பேப்பரை. அவன் தலையை பிச்சுக்கிறான். யாரா இவன் இந்த மாதிரி நம்ம பேர் அவன் கெடுக்கிறான் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் புதுசு ஜாயின் பண்ணி ஒரு 7-8 மாசம் தான் ஆகுது. இதெல்லாம் முடிஞ்சு நான் 3 வருஷம் கழிச்சு இரண்டா பில்டிங்க்கு போறேன். அவங்க ட்ரேட் யூனியன் லீடர் ராஜாராவ்னு ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்டானாரு. அப்புறம் ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எல்ஐசியில் கரெக்டாக பண்ணானுங்க, அதனால நான் தான் இதுல கொண்டு போய் கொடுத்தேன், முரசல்ல கொடுத்தது நான் தான், விடுதலை கொடுத்தது நான். நீதானா? எங்க தலையை பிச்சுன்னு உட்காந்துருந்தோம் 3 வருஷமா, எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னாரு. அதனால நீ ஐயர் போட்டு நீ எந்த ஜாதி போட்டாலும் ஐயருங்கிறது இல்லை, நீ முதலியார்னு போட்டாலும் சரி செட்டியார்னு போட்டாலும் சரி, எந்த ஜாதி போட்டாலும் நான் கொண்டு போய் கொடுத்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அது அடுத்த கலாட்டா. 3வது கலாட்டா என்ன, இன்னொரு கலாட்டா என்னன்னா, ஃபயர் எல்ஐசி 75ல ஃபயர் போன ஒரு வாரத்தில் நான் ஜாயின் பண்ணேன். ரெக்கார்டை கிரியேட் பண்ற போது எங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு ரீக்ரியேட் பண்ணாங்க. 3 ஜூன் 1975, ஜூலை 1975 நான் ஜாயின் பண்ணது. 10th ஜூலை எல்ஐசி ஹோல் பில்டிங் வெண்ட் ஆன் ஃபயர் ஃபார் 2-3 days. அது ஃபயர் முடிஞ்சு ரிப்பேர்லாம் பண்ணி 5 வருஷம் கழிச்சு இங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 1984ல் எல்ஐசி பில்டிங்க்கு வர்றேன். அங்கே எலெக்ஷனில் நின்று நான் வின் பண்ணிடுறேன். நான் வந்து சென்னைக்கு செக்ரட்டரி, எல்ஐசி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் கிளப் செக்ரட்டரி. உள்ள ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் உள்ள போய் பார்த்தா அங்கே ஒரு 30 சேர் இருக்குது, ஸ்டீல் சேரு. எல்லாமும் நெருப்பில் எரிஞ்சு ரீகண்டிஷன் பண்ணது. 8 டேபிள் ஸ்டீல் சேர் இருக்குது, எல்லாமும் நெருப்புல எரிஞ்சு ரீகண்டிஷன் பண்ணது. பொறியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 11 வருஷம் 75 to 86. 86ல ஐ டேக் ஓவர். 84 கூட இருக்கும், 85 நினைக்கிறேன். 85ல 10 வருஷம் ஆச்சு இது ஃபயர்ல போய். நான் வந்து ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் போடுறேன், இந்த மாதிரி இதெல்லாம் ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்குது, அதனால நீங்க ரிப்பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது ஆஃபீஸோட ஒர்க். அது சரின்னு ஒரு கான்ட்ராக்டர் அனுப்புனாங்க. அந்த கான்ட்ராக்டர் வந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் 30 சேர் இருக்குது, ரிப்பேர் பண்ணிட்டு 8 ஸ்டீல் டேபிள் ரிப்பேர் பண்ணிட்டு. அவர் வேற எதனா இருக்குதா சார்? அவளுக்கு இதாயா எண்ணி பார்த்தேன் இவ்வளவு தான் இருக்குது, இது எட்டி பார்த்தேன் இவ்வளவு தான் இருக்குது, வேற எதனா இருக்குதா சார்? நான் இல்லைன்னு. அப்புறம் வேற எதனா இருக்குதா சார்? அப்புறமா அந்த ஆள் சொன்னார், சார் உங்களை இன்னும் கவனிக்கணும்னு சொல்லு சார். அடா பாவி மனுஷா, இது புரியாம நான் வேற எதனா பதில் சொல்ல உட்காந்து அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி கவனிக்க வேணாம், நீ ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்லிட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இந்த மாதிரி கான்ட்ராக்டர் உன்னை என்ன கவனிக்கணும்னு சொல்றான், எனக்கு அசிங்கமா இருக்குது, நீங்க வருஷம் இப்படிதான் கவனிச்சுன்னு இருப்பாங்க போல இருக்குது, இந்த ஆள் முதல் தடவை கேட்குற மாதிரி எனக்கு தெரியலன்னு நான் லெட்டர் எழுதி கையில் கொடுத்தேன். வாய் வார்த்தையா சொல்லியிருந்தாலும் விட்டுருப்பான், நான் எழுதியே கொடுத்தேன். இந்த மாதிரி என்னை பார்த்து உனக்கு வேற எதனா ஓணுமா அப்படின்னு இந்த ஆள் கேட்கறான். ஓப்பனாவே உன்னை என்ன கவனிக்கணும்னு கேட்கறான், எனக்கு அவமானமா இருக்குது அப்படின்னு நான் லெட்டர் எழுதி கொடுத்தோம். அவனுக்கு ஆஃபீஸில் பிடிச்சி அவனை திட்டு இனிமேல் நீ இந்த கான்ட்ராக்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டானுங்க.
அது இன்னொரு சண்டை. அதையும் தாண்டி அப்புறம் 1991 பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு 15 பேர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு ஆள் அனுப்புங்க, எல்ஐசி பில்டிங்ல இருந்து ஒரு 15 பேர் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களாம் ஆஃபீஸில் எவனோ ஒருத்தன் லிஸ்ட் போட்டான்னுட்டு ஃப்ளோருக்கு ஒன்றுன்னு போட்டு 15 பேரை போட்டு அவன் மெசேஜ் அனுப்பிட்டான். அவன் ஃப்ளோர்லையும் ஓட்டிட்டான். இந்த 15 பேருக்கும் மெசேஜ் லெட்டர் அனுப்பிட்டான். இந்த 15 பேர் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். 2-3 பேர் கூட இருக்கிறாங்க. ஃப்ளோரில் பல பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். 10 பேர் ஜாலியாக பேசிட்டு மத்தியானத்தில். அதுல சொல்றான், என் பேர் போட்டானுங்க, எப்படிடா என்ன கேட்காம போடுவேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் சண்டை போட்டு பேர் அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தனும் அதே மாதிரி சொன்னான். நான் சொன்னேன், டே நாட்டுக்கு செய்யற நல்ல காரியம்டா, பாப்புலேஷன் டீட்டெயில்ஸ் கையில இருந்தா தானே ஆபீஸர்னா பண்ண முடியும். நாளைக்கு ரோடு போடு, லைட்டு வேணும், ஸ்கூல் வேணும், காலேஜ் வேணும், ஆஸ்பத்திரி வேணும்னு கேட்டோம்னா அவன் எந்த டேட்டா வச்சுடா பண்ணுவான்? பண்ணணுமா இல்லையா? அதை எப்படி நீங்க சண்டை போட்டு வேணான்னு சொல்லுவீங்க? வான்னா நீ வேணா போய் பண்ண அப்படின்னா, அதெல்லாம் நல்லா பண்ணுவேன் வான். நான் பண்ணுவேன்னு சொன்ன உடனே கூட ஜெயான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தான், கூட சாப்பிட்டுட்டு இருந்தா. அவ சொன்னா, நானும் வரேன் ராமுன்னா. நான் 2 பேருமா நாங்க எந்த மாடினா 11வது மாடி. 11வது மாடி ஆபீஸ் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். சார் இந்த பாப்புலேஷன் சென்சஸ் என்ன நீயும் பண்ண மாட்டியா? சரி பேர் சொல்லி அடிச்சிடுறேன் நான் இருந்தாலு. யோ நான் என் பேரு கிடையாது, என் பேரை போடியா, நான் வேலை செய்யறேன். அப்படியா அவனை ஆச்சரியமா கேட்டு வந்தாலும் வாங்கிக்கிட்டாரு. ஜெயா நானும் பண்றேன்னு சொன்னா நாங்க 2 பேர் எடுத்துட்டோம். 15 பேரும் சண்டை போட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்க 2 பேருக்கும் எங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அந்த பக்கம் அக்ராஸ் கேசினோ தியேட்டர் சிந்தாரிப்பேட்டில் ஒரு 4-5 ரோடு கொடுத்தாங்க. 200 வீடு, அவளுக்கு 200 வீடு, எனக்கு 200 வீடு. நான் ஒரு ரோடு எடுத்தேன்னா ஒரு ரோடு எடுத்தா 2 பேரும் போய் ரோடு முழுக்க கதை தட்டினா ஒரு பையன் கதை திறக்க மாட்டேன். எல்லாம் 1991 யாரோ ஒருத்தன் பகல்ல வர்றான் கதை தட்டுறான், போடா சேர்க்க மாட்டேன்றாங்க. அப்புறம் 2 பேரும் ரோடு எண்ணில் மீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போகலாம், அப்போவாது கதை திறக்கிறானா பார்க்கலான்னுட்டு அப்புறம் ஜெயாவும் நானுமா 400 வீடும் நாங்க ஒன்னா போய் கதை தட்டணும் ஒரு 10 நாள்ல. அப்புறம் ஒவ்வொரு நாள் பேசுனதுல பிரமாதமான அனுபவங்கள்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதி கணக்கெடுப்பாளரின் அனுபவங்கள் அப்படின்னு ராஜம்னு ஒரு பத்திரிகையில கொண்டு கொடுத்தேன். அது அந்த எடிட்டருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க நான் கையில கொடுத்தா அப்படியே கொடுத்து பிரிண்ட் அடினாங்க. ஏமா கொஞ்சம் படிச்சு பாருமா அப்படின்னேன். ராமு ஒன்றெல்லாம் நாங்க படிக்கிறது இல்லை ராமு, லேட் ஆயிடுச்சு, பிரிண்ட் அடி கொடுக்குறேன்னு சொல்லி பிரிண்ட் கொடுத்தாங்க. காப்பி வச்சிருக்கிறேன். கணக்கெடுப்பாளின் அனுபவங்கள் பிரமாதமான அனுபவங்கள் அதெல்லாம் அதுல ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி உள்ள நுழைஞ்சா சண்டை போடுறதே எனக்கு தொழிலா போச்சு. அப்புறம் 19ஆவதுக்கு பிளட் டொனேஷன், ரெகுலரா பிளட் டொனேட் பண்ணுவேன். இது பெரியாரோட பிறந்த நாள் 100வது பிறந்த நாள் ஆரம்பிச்சு 60 தடவை பிளட் டொனேட் கொடுத்துருக்கிறேன். பிளட் டொனேஷன் கொடுத்தா அவன் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பான், அதை கொடுத்தா ஆஃபீஸில் லீவ் கொடுப்பானுங்க. இதை ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குறேன். அந்த ஆளுக்கு டவுட்டு, இவன் 3 மாதத்துக்கு ஒரு தடவை லீவ் லெட்டர் கொடுக்குறான் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, நீ துட்டுக்கிட்டு வாங்குறியான்னு. நான் இல்லைன்னு. அவர் நம்பல. அந்த ஆள் வந்து விஹெச்எஸ்க்கு லெட்டர் எழுதுறாரு, இவனுக்கு நீங்க துட்டு எதனா கொடுத்தீங்களா, வாங்கலன்னு இவன் சொல்றான், நீங்க காசு எதனா கொடுத்தீங்களா, இல்லைன்னா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க, கொடுத்தா கொடுத்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஆள் பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கி இங்க கொடுக்கப்படுறதெல்லாம் தானம், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் ரெகுலரா கொடுக்குறாரு, நிறைய பேருக்கு உதவுறாரு, உயிரெல்லாம் காப்பாற்றுறாரு, முடிஞ்சா அவரை பாராட்டு, இல்லைன்னா கம்முனாவது இந்த தொலை, இந்த மாதிரி சந்தேகப்பட்டு கேள்விகள்லாம் ரொம்ப அசிங்கம் சொல்லி திட்டி அனுப்புனாரு. அது இன்னொரு சண்டை. சரியா, இந்த மாதிரி ஏராளமான சண்டைகள் ஆபீஸ்க்குள்ள போட்டிருக்கிறேன். அதையும் தாண்டி வெளியில நான் எல்ஐசில இன்னொரு செய்தி, நான் நல்லா பேசுறேன்னு மக்களுக்கு தெரியும். நான் இது மெசேஜ் மேல இருக்கிற டாப் லெவல் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறேன். நான் டிவிஷனல் ஆபீசர், ஜோனல் ஆபீசர் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து மெசேஜ் கொடுக்குறேன். ஆனா ஒருத்தரும் மீட்டிங் வரமாட்டாங்க. நான் இந்த மாதிரி இங்க பேசுறேன், அங்க பேசுறேன், அங்க பேசுறேன், லயன்ஸ் கிளப்ல, ரோட்டரி கிளப்ல, ஜேசிஸ்ல, என்ன எதனா ஒண்ணு நான் இந்த இதுலன்னு சொல்லி கொடுக்கறது யாரும் பண்ணல. அப்புறம் ஒரு நாள் இந்த பிஆர் சேத்தின்னு எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஒருத்தர், ரேங்க்ல ஜோனல் மேனேஜர், நம்பர் 1 இன்சார்ஜ் தமிழ்நாடு கேரளா, அவர் கேட்டார், யாரோ ஒரு சின்ன பையன் வந்து அப்பப்போ ஏதோ மீட்டிங் பேசுறேன்னு சொல்றானேன்னு. பக்கத்துல இருக்கிற ஆள் ஆமா என்னையும் கேட்டான், ஆமா என்னையும் கேட்டான், ஆமா என்னையும் கேட்டான். 5 பேர் ZM ரேங்க் ஆமான்றாங்க. அப்புறம் இன்னொரு 2 பேர் சீனியர் ரேங்க் ஆமான். யாராவது போனீங்களா? போகலன்னு. ஆனா பாவிகளா, பாவம் அந்த பையன், நம்ம கூப்பிட்டு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாரு. அதுல நல்லா பேசினேன் நான். நீ யூஆர் வேஸ்டிங் யுவர் டைம் செட்டிங் மெச்சூரிட்டி கிளைம்ஸ், கம் அண்ட் ஜாயின் HR டிபார்ட்மெண்ட் சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. ஆஃபீஸ் ஆர்டர் சீக்ரெட் அப்படின்னு போட்டு, யூ ஆர் ரெக்வயர்ட் டு ரிலீவ் இம் இமீடியட்லி, 1 ஹவர்ல ரிலீவ் பண்ணி கொண்டு போய் மேலே விடு அப்படின்னாங்க. சரி, நான் அப்புறம் மாடியில் போய் ஒரு சேத்தியை பார்த்தேன். இது நீ வந்து ஜாயின் பண்ணிட்டு இங்க இது பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஆனாலும் நான் சொன்னேன், நான் கிளார்க்குன்னு பேரை வச்சுட்டு நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க. நான் அப்போ வெளியில எப்படி பண்றேன்னாரு. நான் வெளியில வந்து ஹிப்னாட்டிக் சர்க்கிள் பிரசிடென்ட்,
செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி நான் அந்த பேரை வச்சு பண்றேன். அதுதான் எனக்கு மரியாதை. எனக்கு இங்க போர்ட்ஃபோலியோ இல்லாம நான் கிளர்க்குங்கிற போஸ்ட் வச்சு என்னால பண்ண முடியாது. அதனால நீங்க இதை யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னேன். நாளைக்கு வா அப்படின்னாரு அவரு. சார் நான் கீழே வந்து நான் இங்க ட்ரேட் யூனியன் லீடர்ஸ் கிட்ட இந்த மாதிரி அவர் இடி கூப்பிட்டாரு, நீ வந்து ஜாயின் பண்ணுன்னு சொன்னாரு. நான் எனக்கு பொசிஷன் வேணும், எனக்கு டெசிக்னேஷன் வேணும்னு சொன்னேன். எல்ஐசியில் கிளார்க்குக்கு டெசிக்னேஷன்லாம் கொடுக்க முடியாது, அந்த ஆள் கூட மாட்டான், நீ உடைய கவலைப்படாத போ, கிளைம்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கானு. கிளைம்ஸில் வந்து உட்காந்துட்டேன். மறுநாள் காலையில் 10 மணிக்கு வர்றேன், எங்கள் ஏடிஎம் கூப்பிட்டு மேலே சேர்த்து கூப்பிடுறாரு, முதல் காரியம் போ அப்படின்னாரு. சரி மேலே போனால் நான் சேர்மன் கிட்ட பேசிட்டேன், உனக்கு புதுசாக ஒரு டெசிக்னேஷன் கிரியேட் பண்ணுறோம், அசோசியேட் மெம்பர் ஹெச்ஆர்டி செல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா நான் லெட்டர் எழுதி தரேன்னுட்டு உடனே ஒரு ஃபுல் பேஜ் லெட்டரு, யூ ஆர் ஹியர் பை அப்பாயிண்டட் ஆஸ் அசோசியேட் மெம்பர் ஆஃப் ஹெச்ஆர்டி செல் அப்படின்னு போட்டு எனக்கு லெட்டர் கொடுத்தாரு. அப்புறம் அதை வாங்கின்னு சிரிச்சுக்கினே சொன்னேன், இது நம்ம 2 பேர் வச்சிருந்து என்ன சார் புண்ணியம், எல்லாத்துக்கும் தெரியணுமா இல்லையா அப்படின்னு. போட்டுடலாம், எல்லாத்துலையும் பப்ளிஷ் பண்ணுவோம், எங்கெங்க பண்ண சொல்றேன், சதன் ஸ்பிளண்டர் ஜோனல் ஆஃபீஸில் போடுங்க, பிரிண்ட் அடிப்போம். ஃபுல் பேஜ். எது முத்தையா ராமநாதன் வந்து பேங்க்கு ஸ்டாஃப் காலேஜில், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்ல, ஜேசிஸில், சின்ன சின்ன அமைப்புகள்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் காலேஜ்லாம் ஒரு கிளாஸ் எடுப்பாரு அப்படின்னு பிரிண்ட். இது வந்து அஃபிஷியல் ரூல் படி தப்பு, பண்ணக்கூடாது. ஆனால் இஸ் டூயிங் இட் அவுட் சைட் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஆர் டூரிங் ஹாலிடேஸ் வித்தவுட் ரிசீவிங் எனி மணி அப்படின்னு கூட போட்டு மெட்ராஸ் டிவிஷனல் கிரானிக்கலில் போட்டாங்க. அப்புறம் சதன் ஸ்பிளண்டர்னு ஒன்றில் போட்டாங்க, ஜோனல் ஆஃபீஸ் மேனேஜர். அப்புறம் ஹெச்ஆர்டி மேகசின் ஒன்று இருக்குது, அதில் ஒன்று போட்டாங்க. சென்ட்ரல் ஆஃபீஸில் பாம்பேல போட்டாங்க, அவங்க ஒரு ஹெச்ஆர்டி நியூஸ் லெட்டர் ஒன்று வச்சுருக்காங்க, புக் மேகசின். அந்த மேகசின் இந்த மாதிரி சென்னையில் ஒருத்தரை நாங்கள் அசோசியேட் மெம்பர் ஆக்கியிருக்கிறோம். எல்ஐசி வரலாறுலேயே 2 லட்சம் எம்ப்ளாயீஸில் கிளார்க்குக்கு டெசிக்னேஷன் வாங்கின முதல் அசாமி நான். அப்புறம் இதை வந்து சர்க்குலர் போடுங்கன்னு அத்தனை சீனியர் டிவிஷன் மேனேஜருக்கும் மெசேஜ் அனுப்புனாங்க, மேக் யூஸ் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா ஐயா தனியாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்குவார், தனியாக ஹோட்டல் புக் பண்ணிக்குவார், தனியாக மேனுவல் ப்ரிப்பேர் பண்ணிக்குவார், நேரடியாக சீனியர் டிவிஷன் மேனேஜர்கிட்ட பேசிக்குவார், நேராக போவார், கிளாஸ் எடுப்பார், நேராக அவங்க எதனா கிஃப்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கி வந்துட்டே இருப்பார். நான் இந்த கூடுகிற ஹெச்ஆர்டி ஆஃபீஸர் ஒருத்தரோடையும் சேர்ந்து கிடையாது. அவங்கெல்லாம் எனக்கு பெரிய கார்டர். நான் கிளர்க்கு, அதுக்கு மேலே செக்ஷன் ஹெட், அப்புறம் ஐஜி, அப்புறம் ஏஓ, அப்புறம் ஏஓ, அப்புறம் ஏடிஎம், இவங்கெல்லாம் ஏடிஎம், அதுக்கு மேலே ஒருத்தர் டிஎம். எனக்கு 6 ரேங்க் 7 ரேங்க் மேலே. நான் உங்க கூட சேர மாட்டேன், இந்த 1 ஹவர் கிளாஸ்லாம் எடுக்க மாட்டேன், ஃபுல் டே கிளாஸ் நான் தனியாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய பெர்மிஷன்ஸ் கொடுத்தாங்க, நிறைய லீவரேஜஸ் கொடுத்தாங்க. எல்ஐசியில் ஏராளமான ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணேன். சேர்மனுக்கு மெசேஜ் கிடைக்குது, இந்த மாதிரி சென்னையில் ஒருத்தன் வித்தை காட்டுறான், அவன் தமிழ்நாடு கேரளா அப்புறம் சுற்றினுங்கிறான்னு. அப்புறமா அவர் சரின்னு என்னை கூப்பிட்டு சென்னைக்கு வந்தார். அப்புறம் என்னை பர்சனலாக பார்த்து பேசி ஐ வாண்ட் டு அட்டெண்ட் யுவர் ப்ரோக்ராம், கம் தேர்ன்னு சொன்னார். 11/11/1991 அன்னைக்கு நான் பாம்பேக்கு போயிட்டு, வெறும் என் பேர் மட்டும் முத்தையா ராமநாதன், எல்ஐசி கிடையாது, கிளர்க்கு கிடையாது, எதுவும் கிடையாது. சென்னையிலேருந்து ஒரு பிரமாதமான ட்ரெயினர் வர்றாரு, யங்ஸ்டர் வர்றாரு, அவர் நம்ம ஹெச்ஓடிஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுப்பார் அப்படின்னாங்க. சேர்மன் அட்டன் பண்ணார், எம்ஜி திவான்னு பேர். அப்புறம் கேபி நரசிம்மன் மேனேஜிங் டைரக்டர், ஜம்பு சாரியா மேனேஜிங் டைரக்டர், அப்புறம் ஒரு 10 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், 10 ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட், 25 பேரும் உள்ளாங்க. 25 பேருக்கும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எடுத்தேன். அது வந்து 11/11/91 பிரமாதமாக இருந்தது. ப்ரோக்ராம் முடிச்சு 5 மணி ஆச்சு, இன்னும் மக்களோட பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஃபோன் வந்துருக்குது சார்ன்னாங்க. நான் இருக்கிறது பாம்பே, அதுவும் ஆபீஸ், ஒரு பயலுக்கு தெரியாது, நமக்கு எங்க ஃபோன் வருது அப்படின்னு வந்து எடுத்தா அவர் சேர்த்தி, நானும் ப்ரோக்ராம் எப்படி போச்சு அப்படின்றாரு. நான் சொன்னேன் நல்லா போச்சு சார் அப்படின்னேன். அவங்க அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டின்னு உட்காந்துக்கிறாங்க, இவன் எப்படி பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு அப்படி இருக்கிறாங்க. ஆசையா அதுக்கு முன்னாடி ஒரு சேர்மன்கிட்ட பேசிட்டாரு, பையன் எப்படி கிளாஸ் எடுக்கிறான்னு அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டாரு. 5:05:10 எனக்கு ஃபோனு, ராமு எப்படி போச்சு அப்படின்னு கேட்டாரு. சரிண்ணா சந்தோஷமா, ஆஹா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்மள மனசுலயே நினைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு போஸ்ட்னா அப்பதான் அந்த போஸ்டுக்கு என்ன மரியாதை மதிப்பு, அவங்க எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்கிறது தெரிய வந்துச்சு. 5:10க்கு ஃபோன் பண்ணி வைக்கிறேன், திருப்பி ஃபோன் இந்த பக்கம் வந்தா திருப்பி, சார் உங்களுக்கு இன்னொரு ஃபோன் சார். இது யாருன்னா செகண்ட் இன் ரேங்க் கே கிருஷ்ணன் பேர், கேரளாக்காரு, ரொம்ப தோஸ்த், சேர்த்தியாவது கொஞ்சம் மரியாதையோட இருப்பேன். கே கிருஷ்ணன் விளையாடி ஜோக்கு எல்லா கலாட்டமும் பண்ணுவேன் வச்சுக்கோங்களேன். அவர் செகண்ட் இன் ரேங்க். அவர் கே கிருஷ்ணன் எந்த மனுஷன் அப்படின்னாரு. மனுஷன்னா அவர் பெரிய மனுஷன் அர்த்தம். எந்த மனுஷன் அப்படின்னாரு. எப்படி சார் இருந்தது கிளாஸ்? நல்லா போச்சு சார், ஐ நோ இட் அப்படின்னாரு. ஸோ அந்த 5 இது சேர்மனு கிளாஸ் எடுத்தது கூட பெரிய விஷயம் இல்லை. இம்மீடியட்டா அவர் சேர்த்தி ஃபோன் பண்ணி கேட்டதும், கே கிருஷ்ணன் ஃபோன் பண்ணி கேட்டதும், ஆஹா பெரிய மனுஷங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிய வந்தது. ஒரு அழகான செய்தி. அப்புறம் கொஞ்சம் வெளியில வந்தோமானால்
லேனா தமிழ்வாணன் வந்து எனக்கு ஸ்ரீலங்கால ட்ரைனிங் ப்ரோக்ராம் வாங்கி கொடுத்தாரு. மலேசியால ட்ரைனிங் ப்ரோக்ராம் வாங்கி கொடுத்தாரு. இப்பதான் முதல் தடவையா வெளிநாடுகளுக்கு போக வாய்ப்பு கொடுத்தது லேனா தமிழ்வாணன். 19வதுக்கு நான் ஸ்ரீலங்கா போறேன்னா, கார் ஓட்டிட்டு லேனா கார் ஓட்டின்னு வந்து ஏய் தோசை கூடாது. ஏர்போர்ட்ல கொண்டு போய் என்னை விட்டுட்டு தோசை புல். அப்புறம் சொன்னாங்க, லேனா எல்லாம் யாருக்கும் கார் ஓட்ட மாட்டாரு. உங்களுக்கு மட்டும்தான் அவரு கார் ஓட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால லேனாவுக்கு ஏராளமான நன்றிகள். கோலாலம்பூர்ல ப்ரோக்ராம் நல்லா பண்ணேன். தே வர் வெரி ஹாப்பி. திரும்ப அடுத்த வருஷம் 1 ஜனவரி 97 நினைக்கிறேன். 97 98 பேராசிரியர் இவர் பெரியார் தாசன். பெரியார் தாசனும் நானும் மலேசியா போனோம். 2 பேரும் அடுத்தடுத்த ரூம்ல தங்கி இருந்தோம். அப்புறம் கோலாலம்பூர்ல ஒரு ப்ரோக்ராம், பட்டர் ஒர்க்ல ஒரு ப்ரோக்ராம், ஜென்டிங்னு ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை ரிசார்ட், அதுல ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி 2 தடவை மலேசியா போனேன். 2 தடவையும் அப்பதான் என்னுடைய புத்தகங்கள் எடுத்து கொண்டாந்துருங்க, கேசட்லாம் கொண்டாந்துருக்கேன்னாங்க. அதெல்லாம் கொண்டு போனேன். 50 புக்கில் நான் அத்தனை பேருக்கும் கியூல நின்று வாங்கினாங்க. எல்லாருக்கும் $10 அப்படின்னு விலை போட்டு மக்கள் 50 பேர் கியூல நின்று 50 பேருக்கும் ஏதாவது ஒரு மெசேஜ் எழுதணும். ஸ்கேல் கிரேட்டர் ஹைட்ஸ், என்ன மேலும் மேலும் உயரங்கள், வாழ்த்துக்கள் மாதிரி மெசேஜ் அனுப்புனா, வாழ்நாளில் முதல் தடவையா நான் ஆட்டோகிராஃப் அப்படின்னு போட்டு அதுல $10 வேற சம்பாதிச்சது மலேசியாவில். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா ஹிப்னாட்டிக் சர்க்கிள் ஒரு அமைப்பு, அதுல ஒரு 35 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருந்தேன். 14 வருஷம் பிரசிடென்டாக இருந்தேன், 7 டேர்ம். அதுல நான் 30வது ஆண்டு விழா நான் கண்டக்ட் பண்ணேன். 35வது ஆண்டு விழா நான் கண்டக்ட் பண்ணேன். இது 35வது ஆண்டு விழாவோட சாவணி. இவ்வளவு பெரிய புத்தகம், இதுக்கு முன்னாலாம் யாரும் அடிச்சது கிடையாது. அதுக்கப்புறம் 40வது ஆண்டு விழா, என்டையர் 40 இயர்ஸ்ல என்னென்ன நடந்ததோ, யார் யாரெல்லாம் மீட்டிங் பேசுனாங்களோ, புல்லட்டின் என்ன பண்ணணுமோ, விழா என்ன கொண்டாடணுமோ, அவ்வளவையும் எவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ண முடியுமோ என் சீனியர்ஸ் கையில இருந்து அவ்வளவு பேப்பரையும் வாங்கி அவ்வளோத்தையும் பிரிண்ட் அடிச்சேன். ஒரு ஆள் பாக்கி இல்லாம பிரிண்ட் அடிச்சேன். 40வது ஆண்டு விழா நடக்கிற போது 23 பேர் கமிட்டியில இருந்தாங்க. ஹிப்னாட்டிக் சர்க்கிள் ஒன்று, NLPTA சர்க்கிள் ரெண்டும் சேர்த்து 23 பேர் ஆபீஸ் பேரர்ஸ். 23 பேரையும் மேடையில் ஏற்றினேன். 23 பேரையும் இன்விடேஷன்ல கொண்டு வந்தேன், பிரிண்ட்ல கொண்டு வந்தேன். ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்தேன். ஒரு பேர் கூட விட்டு போக கூடாது. அவ்வளவு பேரும் பிரிண்ட்ல இருந்தாங்கன்னா நாளைக்கு யாராவது ஒருத்தன் எடுத்தா இந்த ஆள் இந்த வேலை இன்னைக்கு பண்ணாருன்னு தெரியணும் அப்படின்னு பண்ணேன். அதுக்கப்புறம் 45 வருஷம் 50 வருஷம் கொண்டாடினாங்க, எல்லாத்தையும் டீல் விட்டாங்க. இல்ல ஒருவேளை என் பேர் போடக்கூடாதுன்னு நினைச்சு விட்டாங்களான்னு தெரியாத வரைக்கும் மொத்தத்துல பண்ணல. சரியா? ஆனா நான் இருந்த வரைக்கும் ஹிப்னாட்டிக் சர்க்கிளா நான் வளர்ந்தேன். ஹிப்னாட்டிக் சர்க்கிளை நான் நிறையவும் வளர்த்தேன். நான் பிரசிடென்ட் ஆரம்பிக்க பீரியட்ல 100 பேர் அட்டண்டன்ஸ் இருக்கும். ஜாம் பேக்ட் ஹால் இருக்கும். 10 பத்தாதுன்னு சொல்லி நின்னா கூட மக்கள் நிற்பாங்க. எப்பவுமே 100 அட்டண்டன்ஸ் இருந்தது நான் என் பீரியட்ல. இது அந்த 100 குறையாம நான் பார்த்துக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் நான் ஜோக் அடிக்கிறது, கலாட்டா பண்றது, வம்பு பண்றதுல மக்கள் வந்து ஆசையா வருவாங்க. இன்ட்ரோடக்ஷன் எல்லாரும் அவங்கவுங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறவே நான் கலாட்டா ஆரம்பிச்சிருவேன். யார் பேசினாலும் பின்னூட்டம் அப்படின்னு கூட சேர்த்து அடிஷனலா தகவல் கொஞ்சம் கொடுத்துருவேன். அதனால மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பெரும்பாலும் என்னை யாரும் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் ட்ரெயினரு, நான் ஆர்கனைசர், நான் பிரசிடென்ட், நான் சொன்னா கரெக்டா இருக்கும், விவரம் தெரியும், சப்ஜெக்டும் தெரியும் அப்படின்னுட்டு. அதே மாதிரி ஹிப்னாட்டிக் சர்க்கிள் ஆபீஸ் பேரரா இருக்கணும்னா என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் 101 அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு ரூல் ஒன்று வச்சிருக்கிறோம். ரூஷி பாண்டியான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார், அவருடைய ப்ரோக்ராம். இல்லைன்னா பிரதீப் அர்வால்னு ஒருத்தர், அவரோட ப்ரோக்ராமு. இல்லைன்னா அசரியா செல்வராஜன் ஒருத்தர், அவர் இறந்துட்டார், அவருடைய ப்ரோக்ராம். இல்லைன்னா என்னோட ப்ரோக்ராம். ஏதாவது ஒரு ஹிப்னாட்டிசம் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் ஆபீஸ் பேரராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. நான் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போனேன். இது 1 மார்ச் போல. மார்ச் மாசம் எலெக்ஷன் வரும். அப்ப சொன்னேன், ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து போட்டுட்டு போங்க அப்படின்னு ஒன்று எழுதி கையில கொடுத்து போனேன். அந்த பேப்பரை தூக்கி போட்டாங்க. அப்புறம் எதுவுமே என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணல, அட்டண்டன்ஸும் 12 இல்லை. ஆனாலும் கூட யார் யாரையோ கொண்டு வந்து உள்ள சேர்த்து வேற மாதிரி மாத்தினாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய வலி. அது நான் எதிர்பாராத செய்தி. கூட இருந்திருக்கணும், என் கூட உட்கார்ந்து பேசி இருக்கணும், இல்லைன்னா என்னை எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் நான் 10,000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற போது எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் நான் ஒரு துரோகம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மிகவும் வலிக்கிறது. ஒட்டுமொத்தமாக கன்க்ளூட் பண்ணணும்னா ரிஜெக்ஷனும் பிட்ரேயலும் என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்குது. நான் ராமகிருஷ்ணா ஸ்கூல் கிடைக்காதது இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அன்னைக்கு ரொம்ப அழுகையா இருந்துச்சு. பிஎஸ்சின்னு ஒன்று ஜாயின் பண்ணி முடிக்கல. அது பெருசா இப்போ ஒரு டசன்ட் மேட்டர். ஆனா டாக்டர் காளியப்பன் HOD மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சொல்லுவாரு, யார் யாரோ PhD வாங்குறாங்க ராமோ, நீங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. இன்ன வரைக்கும் முடிக்கல, அது பெரிய வருத்தங்களும் கிடையாது. அதுக்கப்புறமா TA 40 வருஷமா படிக்கிறேன், ஒரு எக்ஸாம் கூட பாஸ் பண்ணலை.
அது ஒரு மைல்டா ஒரு நெருடல் ஒன்று இருக்குது. ஆனா இன்டர்நேஷனலா 70 நாடுகளுக்கு டிஏவை கொண்டு போய் udemy.comல கொண்டு போன ஆளு 1450 ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறேன். இந்தியாவில் ஒரே ஆசாமி நான் மட்டும் தான். நிறைய படிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க, பட் யாரும் பண்ணல, நான் மட்டும் இது பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் எக்ஸாம் எழுதலை ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லைங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் என் மூளைக்கு ஏற்ற அளவு நான் சம்பாதிக்கலைங்கிறது எனக்கு வலிக்குது, இன்னமும் வலிக்கத்தான் செய்யுது. வர வேண்டிய பணம் நிறைய வராம இருக்குது, எனக்கு கேட்கவும் தெரியல, அது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்கிறது. அப்புறம் 1994 இருந்து 1999 வரைக்கும் இந்த ஆபீஸை ரிசைன் பண்ணி 40 வயசுல ரிசைன் பண்ணிட்டு ஆபீஸ் ஆரம்பிச்சு எல்லா பணமும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன், ஹோட்டலுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு திட்டி புண்ணியம் இல்லை, எனக்கு ஆள் வரல. எல்லாம் ஃப்ரீ லெக்சர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, சைன் பண்ண மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, கையில இருந்த காசு மொத்தமும் போச்சு. என் ஒய்ஃப் கேட்பாங்க, 5000 ரூபாய்க்கு நீ ஒரு நகை வாங்கி கொடுத்தியான்னுட்டு. நான் சொல்றது, 5 ரூபாய்க்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல, குடிக்கல. எல்ஐசியில் 5 லட்சம் கொடுத்தான். 5 லட்சமும் ஹிந்து பேப்பருக்கும் ஹோட்டலுக்கும் போச்சு. 1999 எண்டில் டிசைட் பண்ண 1 ஜனவரிக்கு அப்புறமா மார்க்கெட்டிங் பண்றது இல்லை, ஆடு போடுறது இல்லை, ஃப்ரீ லெக்சர்ஸ் போடுறது இல்லை, ஹோட்டல் புக் பண்றது இல்லைன்னு முடிவு பண்ணி பூட்டியை தூக்கின்னு லேப்டாப்பை தூக்கின்னு போய் கம்பெனியில் கிளாஸ் எடுப்போம். வந்தா காசு வருது, இல்லைன்னா நஷ்டமாகாதுன்னு முடிவெடுத்தேன். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா காசு வந்து அடுத்த 12 வருடங்கள்ல ஏராளமான காசு சம்பாதிச்சேன். பிள்ளைகளை ஆளாக்குனது எல்லாமே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல தான். சரியா? அதுக்கப்புறம் அடுத்து ரிசைன் பண்ணாம இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? எல்ஐசியில இருந்திருப்பேன், ஒரு டிவிஷனல் மேனேஜர் இல்ல சீனியர் டிவிஷனல் மேனேஜர் நம்பர் 1 சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் சம்பளம் வாங்கி ரிட்டையர் ஆகியிருப்பேன். அதுக்கப்புறமா ஹார்ட் அட்டாக்னு ஒன்று வந்தது டெல்லியில கிளாஸ் எடுக்கிற போது. அது சைக்காலஜி தான் வச்சுக்கோங்களேன். நானே கிரியேட் பண்ண ஹார்ட் அட்டாக். 46 வயசுல ஒன்று கிரியேட் பண்ண மைல்டா. 57 வயசுல பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் அமெரிக்கா போயிட்டாங்க. பேத்தின்னு ஒன்று பார்த்தாச்சு, தாத்தான்னு டெசிக்னேஷன் எடுத்தாச்சு. இனிமேல் என்னத்துக்கு இருக்கிறதுன்னு 2வது ஹார்ட் அட்டாக் நானே சைக்காலஜியில் கிரியேட் பண்ணது தான். அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்தால் சர்ஜரி பண்ணேன். டெல்லியில் ஹார்ட் அட்டாக் தெரியும், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணி. ஆனாலும் கூட திமிர் பிடிச்சி போய் ஒரு நாள் பூரா 24 ஹவர்ஸுக்கு மாத்திரையே சாப்பிடாம இருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி மேலே போய் ஃப்ளைட்டை பிடிச்சி கீழே இறங்கி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். அதனால ஹார்ட் அட்டாக் பற்றி கவலைப்பட்டது கிடையாது. டெத்தை பற்றியும் கவலைப்பட்டதே கிடையாது. 70 வயசு வரைக்கும் நான் இருப்பேன்லாம் கனவு கூட கண்டது இல்லையா. ஆனால் இருந்துட்டோம், இதெல்லாம் லாபம். அப்போ என்ன பாக்கி இருக்குது போகணும்னா, இந்த 10 புக்கு எழுதுனா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தால் இன்னொரு 50 புக்கு எழுதுனா நல்லா இருக்கும். ஏற்பனா தெரியாது, புக்கு எழுதுனா நல்லா இருக்கும். அது ஒன்று தான் இப்போதைக்கு சஸ்டைனிங் ஃபேக்டர். ஓவராலாக நான் நிறைய கோர்ஸ் ஜாயின் பண்ணி எம்ஃபில், பிஹெச்டி, எம்ஏ தமிழ், லா, டிஏ எல்லாமும் ஜாயின் பண்ணி எதையுமே கம்ப்ளீட் பண்ணலை. படிக்கலை அப்படிங்கிறது பெரிய கவலை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைய தேதிக்கு புத்தகங்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கவலை மட்டும்தான் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒட்டு மொத்தமாக இது 5ஆம் கிளாஸ் படிக்கிற போது 6ஆம் கிளாஸ் படிக்கிற போது திருக்குறள்ல வாங்கின முதல் பரிசு முத்தல்பட்டை ஸ்கூலு. அப்புறம் இது வந்து லதா டீச்சருக்காக. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ கணக்குல 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன். மேத்தமெட்டிக்கல் காம்படிஷன் 2nd ப்ரைஸ் முத்தல்பட்டை ஸ்கூல். இது எப்படி வந்துன்னு எனக்கு தெரியாது. நான் பசங்களை காப்பி அடிச்சு தான் இந்த எழுதுனேன். எப்படி வந்துன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. ஆச்சரியமா இருந்தது. சரியா? அப்புறம் இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஒன்று, அதுல போய் நான் பேசினேன். அது கான்ஃபரன்ஸை இனாகுரேட் பண்ணாங்க. ஐ வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். அந்த கான்ஃபரன்ஸ்ல டாக்டர் இல்லாத ஒரே ஆசாமி நான் தான். ஹவு டு பி அன் எஃபெக்டிவ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற டாபிக்ல இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்றுல நான் பேசினேன். நான் தான் இனாகுரேட் பண்ணி சைக்காலஜி பேசினேன், முதல் ஆசாமி. அப்புறம் கேரியர்ஸ் இன் சைக்காலஜின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர்கனைஸ் பண்ணி டாஜ் கவர்மெண்ட்ல போட்டாங்க. ஒரு 20 பேர் பேசினாங்க. இதுல பிஹெச்டி டாக்டர் வாங்காத ஒரே ஆசாமி நான் மட்டுமே. அப்புறம் எல்ஐசியில ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சாங்க. அதுல நம்ம பேர் தான் முதல்ல இருக்கும், எம் ராம்நாதன். ஃபர்ஸ்ட் என் பேர் இருக்கும். அப்புறம் ப்ரொமோஷன் வேணாம் போயா. அப்புறமா இன்னொரு எக்ஸாம் ஒன்று வச்சாங்க, கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து மைக்ரோ ப்ராசஸர் ஆப்ரேட்டர். அதுலயும் ஐயா தான் நம்பர் 1. அப்புறமா வேணாம் போயா. அதுக்கப்புறம் 3வது ப்ரொமோஷன் சொன்னாங்க, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பியாண்ட் கம்பேரிசன் அப்படின்னு போட்டு உனக்கு ஒரு தனியா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறோம், நீ பாம்பேல வந்து ஹெச்ஆர்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னாங்க. வேணாம் போயா. 3 ப்ரொமோஷன் நான் வேணாம் போயான்னு சொன்னது. அதுக்கப்புறம் இதுதான் அசோசியேட் மெம்பர்னு ஒரு லெட்டர் போட்டு எல்லா டிவிஷனுக்கும் அனுப்பப்பட்டது. ஒரு கிளார்க்கு அசோசியேட் மெம்பர் ஆன கதை இது. அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல எல்லா டாக்டருக்கும் உங்களை வைத்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. At the outset, I would like to take this opportunity to thank you for having consented to take sessions on self-awareness for all our doctors. 300 டாக்டருக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்தது.
இது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையில 6 பேர் சம்பந்தப்பட்டவங்க. 6 பேருக்கு பதிலா வேற ஒரு 6 பேர உள்ள தூக்கி போட்டாங்க. ஏன்னா, ஒரு மந்திரியும், ஒரு போலீஸ் ஆபீசரும் சம்பந்தப்பட்டதுனால. அப்புறமா இத வந்து பார்லிமென்ட்ல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. இந்த மாரி ஒரு கேஸ் ஒண்ணு நிக்குது அப்டின்னுட்டு. பார்லிமென்ட்காரன் இது பாண்டிச்சேரி கேஸ வந்து பார்லிமென்ட்ல டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு, இங்க ஃபோன் அடிச்சு, பார்லிமென்ட்ல கேள்வி கேட்குறான். மரியாதையா கேஸ கம்ப்ளீட் பண்ணியான்னு இங்க மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க உள்ள ஆள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுனால, அதுக்கப்புறமா ஆ பெங்களூர்ல ஒரு ஹிப்னாட்டிஸ்ட கண்டுபிடிச்சு, ஹிப்னாட்டிசம் பயன்படுத்தி சரியான குற்றவாளி யாரு? கொலையாளி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த ஆளு தமிழ்நாட்டுல முத்தையாராமன்னு ஒருத்தன் தமிழே பேசுவான். அவன விட்டுப்புட்டு நீ என்ன வந்து கேட்கிற? அப்படின்னு சொல்லி அந்த ஆள் என் பேரை ரெஃபர் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன இங்க கான்டாக்ட் பண்ணாங்க. ஒரு நிமிஷம். நான் சொன்னேன் தியரிட்டிக்கலா எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா இதுவரைக்கும் எங்கேயும் பண்ணதே கிடையாது சார் அப்படின்னேன். அதனால பரவாயில்ல. உங்கள பத்தி நாங்க எல்லாம் விசாரிச்சுட்டோம். வாங்க அப்படின்னாங்க. பாண்டிச்சேரிக்கு போனேன். எனக்கு தனியா ஒரு ரூம் போட்டாங்க. ஒரு ஜீப் குடுத்தாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் குடுத்தாங்க. ஒரு ஆர்டர்லி குடுத்தாங்க. இனி அந்த 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கையில குடுத்தாங்க. இந்த பீச் ஓரமா பெருசா நீளமா இருக்கும் பாண்டிச்சேரி போலீஸ் ஸ்டேஷன். ஐஜி பக்கத்துல எஸ்பி, நானு குறுக்குல நடுவுல அன்யூனிஃபார்ம். நடந்து போறோம். அவன் படால் 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 செல்யூட் அடிக்கிறான். பார்க்குறவன்லாம் செல்யூட் அடிக்கிறான். பயமாகுது. அப்புறம் ஒவ்வொரு அக்யூஸ்டையும் நான் ஹிப்னடைஸ் பண்ணிட்டு, கீழ டேப் ரெக்கார்டர் மறைச்சு வச்சிருப்போம் டேபிளுக்கு கீழ. அதெல்லாம் நான் சொல்றேன் 1992 ஜான்வரி. அப்புறம் திரும்ப இவருக்கு ஐஜிக்கு அந்த எண்ட் வரைக்கும் ஃபோன் பண்ணி அவருக்கு ஃபீட்பேக் குடுக்கணும். அவரு வேற சில ஐடியா குடுப்பாரு. அத வச்சுட்டு அடுத்த ஆள இது பண்ணணும். 6 பேரையும் 2 தடவ 12 தடவ ஹிப்னடைஸ் பண்ணேன். ஒரு மேஜர் அக்யூஸ்ட 3 தடவ ஹிப்னடைஸ் பண்ணி கேள்வி கேட்டு, மொத்தமும் டேப் ரெக்கார்டர் எடுத்து, அதுக்கப்புறம் இத பேஸ் பண்ணி, அவங்க இந்த 2 பேரும் கண்டுபிடிச்சு, இவர் தான் கொலை பண்ணாரு. இவர் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாரு. அப்படின்னு கண்டுபிடிச்சு, அவங்கள உள்ள தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் குடுத்தாங்க. சாரி சார் உங்க பேர எழுத முடியல. நீங்க ஹிப்னாட்டிசம்னு எழுதுனா நல்லா இருக்காதுங்கனால எழுதல. மத்தபடி இந்த ஐஜி கிரைம்ஸ் யூஸ்டு நாவல் மெத்தட்ஸ் சால்வ் த கேஸ்ன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் சார். சாரி அப்படின்னாரு அவரு. நான் சொன்னேன், என் பேர் எழுதுனா நாளைக்கு எவனா ஒருத்தன் அவன் புள்ள வந்து என்ன அடிப்பான். பேர இல்லாட்டி பரவாயில்ல விடு அப்படின்னு சொன்னேன். அந்த லெட்டர் இது. இது வந்து நீங்க வா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் எல்ஐசில ஒர்க் பண்றேன். நாளைக்கு எல்ஐசில கேள்வி கேட்பாங்க. நீ எதுக்கு போற என்ன ஏதுன்னுட்டு. நீ கேட்கறப்பெல்லாம் வர முடியாது. ரைட் டு ஜோனல் மேனேஜர்னு சொன்னேன். ஜோனல் மேனேஜர் பிஆர் சேத்திக்கு எழுதின லெட்டர் இது. ஜோனல் மேனேஜர் எல்ஐசி பில்டிங், எல்ஐசி ஆஃப் இந்தியா. மெசேஜ் கிரிமினல் கேஸ், எக்ஸாமினேஷன் ஆஃப் சஸ்பெக்ட்ஸ், விட்னஸஸ், அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிப்னோட்டிஸ்ட் ரிக்வெஸ்டட் ஃபார் பாண்டிச்சேரி. It has been alleged by the complainant that so and so has expired. In that connection, we need your services in the larger interest of the society. நான் சொன்னேன் 2 பேரும் லெட்டர் எடுத்துன்னு வாங்க. எங்க ஜோனல் மேனேஜர் நேர்ல பார்த்து லெட்டர் கொடுங்க அப்படின்னு. இந்த லெட்டர் எடுத்து வந்து ஜோனல் மேனேஜர் கையில கொடுத்தாங்க 2 பேரு. இங்க பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் எங்க வீடு பக்கத்துல தான் இருக்குது. அப்புறம் 3 பேருமா ஒண்ணா உட்கார்ந்தோம். லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சொசைட்டின்னு போட்டுக்கிறாங்க. அதனால ஹாப்பியா போயிட்டு வா. உனக்கு நான் லீவு ஆபீஸ் சாங்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆபீஸ்ல ஏன் லீவு கிடையாது. ஆபீஸ் எனக்கு ஸ்பெஷல் லீவ் 2 நாள் கொடுத்தாங்க. அந்த லெட்டர்ல நான் எழுதியிருந்த மாதிரி டு இன்வெஸ்டிகேட் மர்டர் டு டூ மர்டர் இன்வெஸ்டிகேஷன் இன் பாண்டிச்சேரி ஸ்பெஷல் லீவ் அப்படின்னு போட்டு மெசேஜ் கொடுத்தேன். அந்த ஆள் ஏவ பார்த்து, ஐயோ நீ கொலை கேஸுக்கு போவ, நாங்க உனக்கு லீவு கொடுக்கணுமா, நீ வேணா மேல போய் பேசிக்காங்க. அவர் மேல கேட்ட அந்த ஆள் படிச்சு திட்டி ஸ்பெஷல் லீவுன்னு போட்டு ஆபீஸ் அக்கௌண்ட்ல போட்டு எனக்கு லீவ் கொடுத்தாங்க. அதனால நிறைய சாதித்ததும் உண்டு, நிறைய அடி வாங்கினதும் உண்டு, என்ன அழுததும் உண்டு. எல்லாமும் கலந்த கலவை நான். நன்றி, நிறைவு செய்கிறேன். கைதட்டலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 கேஸ் கொடுத்தாங்க. இது சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் 2 கேஸ் கொடுத்தாங்க. அதையும் சால்வ் பண்ணி கொடுத்தேன். மொத்தம் 3 கேஸ் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் போலீஸ்க்கு, பாண்டிச்சேரி போலீஸ்க்கு. அப்பாவது பேர் போட்டாங்களா? நான் வந்துடுறேன் சார், நான் வந்துடுறேன். வீட்டுல கஸ்ட் வந்திருக்காங்க, நான் போயிடுறேன். சரி சார், ரொம்ப அருமை சார், ரொம்ப எக்ஸலன்ட். உண்மையிலே நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். எத்தனை முறை சொல்லியிருக்கேன். முதல்ல நல்ல ஞாபகம் இருக்கு. 14/5/21 நான் எடுத்த குறிப்பு. 14/5/21 நான் எடுத்த குறிப்பு. உங்க பேச்சு கேட்டு நான் நேக்கட் ஏப் அப்படின்னு ஒரு டாபிக்ல ஆரம்பிச்சீங்க ரெட் ஃபோர்ட்ல. ரொம்ப பிரமாதம் சொன்னீங்க. அதுல நிறைய பாயிண்ட்ல டேக் ஹோம் பாயிண்ட் வந்து, எப்ப நீங்க பயப்படாதீங்களோ அப்பவே ரிலீஜன் ஆரம்பிச்சு. எப்போ நீங்க பயப்படுறீங்களோ அங்க ரிலீஜன்
இன்னொரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் நோட் பண்ணிட்டு நிறைய சொன்னீங்க. அதுல அந்த பாயிண்ட்ல இருந்து அதுல இருந்து தான் மைண்ட் வரும். 14/5/21 கொரோனா பீரியட்ல இதே ரூம்ல குவாரண்டைன்ல இருக்க. அப்போ அது அந்த நேரத்துல கிடைச்ச வாய்ப்புல ரெட் ஃபோர்ட்ல கிடைச்சது. அன்புதுரை அடிக்கடி கூப்பிடுவார், வாங்க அங்கிள் கூப்பிடுவாரு. அப்போ உங்க பேச்சு கேட்டு வந்தவர் தான் இன்னைக்கு வரையும் ஐ எம் யுவர் ஃபேன். ஐ எம் ரொம்ப ப்ரௌட் டு பி யுவர் ஃபேன். ஒண்ணு சார், கிட்டத்தட்ட நீங்களும் நானும் ஒரே பீரியட்ல நம்ம இருந்திருக்கோம். மண்ணடியில் நீங்க இருந்தப்போ நானும் இருந்திருக்கேன். மண்ணடி நியூஸ் ரேட்ல நானும் ஒரு பேச்சுலரா ரூம்ல இருந்திருக்கேன். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் பில்டிங்ல ஒர்க் பண்ணப்போ கொரோனாக்கு தான் நான் ஒர்க் பண்றேன். 1975 பீக் பீரியட், அதாவது 1968ல கொரோனாக்கு ஆரம்பிச்சது, 69ல அங்கிருந்து 2000 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட அதே பீரியட் நீங்க பக்கத்து பில்டிங்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் எல்ஐசில இருந்து போராட்டமா இருக்கும். அப்பப்போ ட்ரேட் யூனியன் கொடி பிடிப்பீங்க. நிறைய சம்பளம் வாங்குறாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் கொடி பிடிக்கிறாங்களே அப்படின்னா நாங்க பேசிக்குவோம். எல்ஐசில இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு நம்ம பேசிக்குவோம். அதுதான் என்னுடைய அந்த உங்க எல்ஐசி ஆபீஸ் பத்திய ஒரு அபிப்பிராயம். அதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஒரு டாமினன்ட் பீப்புள், அது மட்டும் எனக்கு தெரியும். என்னோட நண்பர்களும் நிறைய இருந்திருக்காங்க. அங்கெல்லாம் இருந்து நீங்க சேலஞ்சிங் பீரியட் வந்து நீங்க வந்திருக்கீங்க, பெரிய விஷயம். அந்த அளவுக்கு எனக்கு அந்த பாராட்டுகள். மண்ணடியில இருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட பச்சைப்பன் கல்லூரியிலும் நம்ம தொடர்பு இருக்கு. நான் 62-63 பச்சைப்பன் கல்லூரி பியூசி. நீங்க அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு அங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். முத்தியால்பேட்டை ஸ்கூல்லாம் அந்த கிளாஸ் வழிதான் போவோம். அது ஒரு ஃபேமஸ் ஸ்கூல் ஆஃப் பல்லடி, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நியூஸ் ஸ்ட்ரீட்ல நம்ம இருந்திருக்கோம். யுனைடெட் இந்தியா பில்டிங்ல நம்ம பக்கத்துல ஒர்க் பண்ணிருக்கோம். ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களால் தான் இந்த குரூப்ல இருக்குன்றது எனக்கு ஒரு பெருமை. ஐ எம் யுவர் ஸ்ட்ராங் ஃபேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேச்சை ரொம்ப ரசிக்கிற ஆள்ல ஒரு ஆள், முதல் ஆள் நான். வணக்கம் சார், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஸ்டீபன் சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரவி சார் பேசுறீங்களா? எனக்கு குழந்தைங்க வந்திருக்காங்க. நீங்க பாருங்க. சார், இதுல நிறைய விஷயம் வந்து நாங்கள் ஏற்கனவே பல்வேறு இடத்துல நாங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா ஹிப்னாட்டிக் சர்க்கிளில் கண்டினியூஸாக நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது, செக்ரட்டரியாக இருக்கும்போது நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது நிறைய விஷயம் இது கேள்விப்பட்டிருக்கேன். சில விஷயம்லாம் தான் கொஞ்சம் புதுசாக இருந்தது. அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி இப்போ கேட்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னோன்னா என் ஒய்ஃபு வந்து கண்டிப்பாக அவரோட வரலாறு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜூம் மீட்டிங்கில் அவங்க ஜாயின் பண்ணுறது. அப்போதுலேருந்தே நீங்கள் எப்படின்னு சொல்லி தெரியும். உங்களோட 101 கிளாஸையும் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த டிஏ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிஏ கான்ஃபரன்ஸ் நம்ம இதில் நடந்தப்போ நம்ம எல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் ஜாயிண்ட்டாக. அப்போ தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா. ஆமாப்பா, நான் தான் அட்டன் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஒன்றும் தெரியாது, நம்மளுக்கும் ஒன்றும் தெரியாது, நம்ம எல்லாம் சேர்ந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு ரூமோ ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் ரூமோ நம்ம போய் அட்டன் பண்ணோம் ஜாயிண்ட்டாக. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ஏற்கனவே அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டீஃபன் சார் மேரேஜ், அப்போ சன் மேரேஜில் நம்ம மீட் பண்ணோம். அப்போ தான் 2வது தடவை இது. அதுக்கப்புறம் நம்மளோட கதை இன்னும் தொடர்கிறது. ரொம்ப சந்தோஷம் இந்த இதை அட்டன் பண்ணதில். உங்கள் வரலாறு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதுலையும் என் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் ஸ்டீஃபன் சார்கிட்ட இதுவும் வாங்கினேன். நம்ம ஹிப்னாட்டிக் சர்க்கிள் குரூப்லேயும் இதை போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு தெரியாது, ஹிப்னாட்டிக் சர்க்கிள் குரூப்லேயும் போட்டிருக்கேன். எதோ போடுறாங்க, இதையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஸ்ட் பிரசிடென்ட் இது யாரும் அதை அப்ஜெக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் அதையும் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஆல் த வெரி பெஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் யூ. தேங்க்யூ. என் கசனும் உங்களுக்கு ஃப்ரெண்டு. ஆமா, இவரு அழகப்பன். ஆமா, ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல இருந்து யாரும் வந்தாங்களா? 2-3 பேர் போயிட்டாங்க சார். யாரு? போயிட்டாங்க. ஆமா, போயிட்டாங்க. ஆக்சுவலாக நான் சுமதி நாராயணன் அவங்களுக்குலாம் கூட அனுப்பிச்சிருந்தேன். அண்ட் நம்ம யாரு ஷோஷினா அவங்களுக்குலாம் கூட அனுப்பிச்சிருந்தேன் நான். வாங்க சுப்பிரமணியன் சார். வணக்கம். ரொம்ப ஃபாஸ்டா கடன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. எவ்வளவோ சாதிச்சிருக்கீங்க. சாதனையும் வேதனையும் கலந்த வாழ்க்கையை கடைசியில் முடிச்சீங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தது நீங்க சொன்னதுலாம். எனக்கே உங்களுடைய உங்க பயிற்சியை நான் ஆக்சுவலி இந்த குரூப்ல நான் தான் உங்க பயிற்சியில கலக்காத ஆளா இருப்பேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தா பயிற்சி கிடைக்கணும். பட் நீங்க உங்க ஸ்பீடுக்கு நான் வந்து ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். கொஞ்சம் இப்ப நான் பயிற்சி எடுக்கணும். இன்னும் ரொம்ப சிறப்பா இருந்தது. மறுபடியும் கூட அதை கேட்கணும். இது
இது பாம்பேல போய் ட்ரைனிங் கொடுத்தீங்க, அது யாருக்கு கொடுத்தது நீங்க? சேர்மன் எம்டி இடி ஹெச்ஓடிஸ் ஆஃப் எல்ஐசி சென்ட்ரல் ஆஃபீஸர். நான் ஓகே கிளரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு நான் அங்க ஹெச்ஓடிஸ் ப்ரோக்ராம் பண்றேன். ஓகே 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 ஓகே. அதான் ஐரனி சொன்னேன், முதல் வருஷம் எனக்கு கான்பிடன்ஸ் ரிப்போர்ட்ல போரம் தான் போட்டிருந்தாங்க. சேர்மனுக்கு வாத்தியார் வேலை பார்த்துட்டு நான் ரிசைன் பண்ணது. ஓகே ஓகே ஓகே. மொத்தம் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க? 20 வருஷம். 20 வருஷம் அவ்வளவுதான். ஓ, 20 வருஷம். 40க்கு மேல ஆன் யுவர் ஓன். ஆமா, 40ல இருந்து. ஓ, கிரேட் கிரேட் கிரேட். ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கெல்லாம் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்களா சப்போர்ட்டிங்? ட்ரெயினர்ஸ் நான் நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறேன். அவங்க எல்லாமே சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. அட்மின் ஆபீஸ் அட்மின்லாம் என் போய் பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சிறப்புங்க. அடுத்து ஏதோ ஒரு வாய்ப்புல நம்ம நேரம் மீட் பண்ணலாம். நன்றி. இல்ல சார் தூக்கி விட்ட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க ட்ரைனர்ஸ். ஏன்னா நான் அட்வான்டேஜ் சர்க்கிள் டைரக்டா பார்த்துருக்கேன். அது நிறைய பேரை நான் வந்து மென்ஷனும் பண்ண முடியும், ஆனா இந்த இதுல நான் மென்ஷன் பண்ண முடியாது. நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் ட்ரெயினர் ஆக்கியிருக்கிறேன். அவங்க எல்லாமே என்ன டீச்சர்னு சொல்லுவாங்க, மதிப்போட இருப்பாங்க நிறைய பேர். வாங்க சார், நீங்க பேசுங்க. ஸ்ரீதர் சார். Okay, good evening. Good evening. Sir, Ramu sir, ரொம்ப அருமை. Presentation is very good and you have covered almost most of the incidents right from childhood ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பண்ணீங்க. அதுல வந்து you have explained உங்களுடைய மைனஸ் என்ன பிளஸ் என்னன்ட்டு very nicely you have explained. It's very interesting, very very interesting. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசியில ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க வந்து you have taken your own path எடுத்துட்டு after 40 yearsல நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. Still you want to do many things. That's good. And another thing, you are not worried about the death. Let it come at any time, no problem. You are prepared for that. அது வந்து not many people take it like that, but very good. Very 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 interesting. Very very interesting. Very nice. Thank you. Yeah. Thank you. இந்த பாடி டொனேஷனை பத்தி நீங்க சொல்ல சார். ஃபுல் பாடி டொனேஷன் நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். நான் எந்த இடத்துல கையில் அந்த கார்டு எப்பவுமே கையில் எடுக்கும். அதனால நான் எப்போது இருந்தாலும் என்னுடைய முழு உடலும் என்ன தானம் பண்ணி எதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். இங்கே கார்டு இருக்கும், இதோ கிஃப்ட் லைஃப் டோனர் கார்டு. இது எப்பவுமே பர்ஸில் இருக்கும். நான் எந்த ஊரில் எங்கே அடிபட்டாலும் இதை பார்த்தாங்கன்னா சரின்னுட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க உடனே எதெல்லாம் எடுக்க முடியும் எடுக்கலாம். இது யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டாம், வீட்டிலலாம் கேட்க வேண்டாம். இந்த கார்டு போதும். டோனர் கார்டு, என்டையர் பாடி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அல்டிமேட்டாக இப்போதைக்கு வீட்டில் பையன் ஒய்ஃப் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறது, இன்கேஸ் ஐடாய் பக்கத்தில் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் 20 மினிட்ஸு, இங்கேருந்து 6 கிலோமீட்டரு, 20 நிமிஷம் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சா வந்து கொண்டு போய் கொடுத்துருவான். ஃபிசியாலஜி அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய நானே ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பெருசாக எடுக்கக்கூடியது ஒன்றும் இருக்காது. கண்ணு வரும், ஹார்ட்டு ஏற்கனவே சர்ஜரி பண்ணலாம், ஹார்ட் எடுக்க மாட்டாங்க. அதில் மற்றபடி தெரியல, எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. அதனால மொத்தத்தில் அவன் கட் பண்ணியாவது பார்த்து அந்த பசங்க சந்தோஷமாக படிக்கிட்டோம், நம்ம எம்பிபிஎஸ் படிக்கல பாடி படிக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன். பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். 3 ஹவர்ஸ்க்குள்ள பாடி அனுப்பி ஆகணும்னு சொல்லியிருக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் பேசுறீங்களா? அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் இல்லைன்னா அமுதா மேடம், கிருஷ்ணமூர்த்தி சார், வேற யாராச்சும் பேசுங்க. காயத்ரி பேசுமா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். பெரிய பிரமிப்பு சார், உங்களோட வாழ்க்கை ரொம்ப பெரிய பிரமிப்பு சார். நான் அப்படியே பிரமிச்சு போனேன். நான் இந்த அளவுக்கு நான் வந்து நினைக்கல. எனக்கே கண்ணே கலங்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நிகழ்ச்சி அமுதாம்மா என்னாச்சுன்னா, அமுதாம்மா நம்ம வந்து சும்மா ராமசார் கிட்ட கிண்டலாவே பேசிட்டு இருக்கோமா, அதனால வந்து ராமசாருடைய அது தெரியல எனக்கே. ஃபர்ஸ்ட் அமுதாம்மா சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அச்சா இப்படி எல்லாம் கூட இருந்திருக்கா சாருக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு மனசு கொஞ்சம் இதானது. உண்மைதான் சார்.
இல்ல ஆக்சுவலா நீங்க கிண்டல் பண்ணும்போதெல்லாம் நான் நினைப்பேன் சாரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இவங்க பாட்டு இவ்வளவு ஈஸியா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ரவி சார் அப்படி இல்ல சார். சார் இல்ல கொஞ்சம் கிண்டலா அதாவது போட்டு எங்களுக்கு தெரிஞ்ச நம்மளும் அளவு கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது, ஐ அத மீன் வந்து எனக்கு தெரிஞ்ச அப்படியே அளவுக்கு உங்களுக்கு தொடர்றது தெரியாது சொல்ல தானே வரேன். தவறுங்க சார். ஏம்மா, சார் கொஞ்சம் கிண்டலா கிண்டல் பண்றதை போட்டு நிறுத்தாதீங்கப்பா, அதே மாதிரி இருக்கட்டும். அவ்வளவுதான். மற்றபடி சார் மேல நான் எப்பவுமே ரொம்ப உயர்ந்த ஒரு மதிப்பு வந்து எப்பவுமே நான் வந்து வச்சிருக்கேன். அதுல ஒண்ணும் குறைச்சலா எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அத நீங்க முறைப்படி அப்படியே சொல்லிக்கிட்டு நீங்க நிறைய உங்களோட இந்த யூடியூப்ல எல்லாம் நீங்க எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கிறதெல்லாம் நான் ஃபுல்லா உங்களோடது 4 வச்சிருக்கீங்க. 4யுமே நான் வந்து பாத்துட்டேன் ஏற்கனவே. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, என்னென்ன செய்யறீங்கிறத நான் அதை பார்த்துலயே நான் ரொம்ப பிரமிச்சு போயிருந்திருக்கேன். ஆனா அத நீங்க உங்க வாயால நீங்க அதை இன்னைக்கு அதை வந்து சுருக்கி அதை உங்க தாத்தா காலத்துல இருந்து நீங்க அதை கொண்டு வந்து இப்ப உங்க கடைசி வரைக்கும் அதை வந்து உங்களோட அடுத்தது என்ன செய்ய போறோங்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு தீர்க்கமா தீர்மானம் பண்ணிருக்கீங்க. ஒரு நேரத்துலயும் எப்படி நீங்க முடிவெடுத்திருக்கீங்க, எதையெல்லாம் சும்மா தூக்கி போட்டுட்டு போயிருக்கீங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது அது ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க சார். அவ்வளவு அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு பிரமாதம். உங்களோட நாங்க வந்து பயணிக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்படிதான் வந்து நான் நினைக்கிறேன். ரொம்ப என்னால பேச முடியல. ஆக்சுவலா சார் வந்து 100 மார்க் வாங்குவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கை வந்து அவர் நான் வந்து டிஸ்கவுண்ட்ல வாங்கி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்க டீச்சர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அது மேபி ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 27 வருஷம் இதுல பல செய்திகள் சொல்லல சார். ஆமா, நிறைய இது சொல்லல. சொல்லல. சரி வாங்க நாராயண் வாங்க சார், கிருஷ்ணமூர்த்தி சார் வாங்க. வணக்கம். அதாவது நிகழ்ச்சியில எப்படி படன்னு வெடிக்குமோ அதே மாதிரி தொடர் வெடி மாதிரி எப்படி ஒரு 1000 வாலா மாதிரி எப்படி வாழ்க்கை சரிதத்தை எப்படி வெடிக்க முடிஞ்சது, இதுதான். எவ்வளவு படிச்சுட்டு எது எதுக்கு கவலைப்படணுமோ அதையெல்லாம் கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு எது எது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா அதை ரொம்ப சர்வ சாதாரணமா எடுத்துட்டு போய் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே பிரமிப்பின் ஒரு தொடர் அப்படின்னு தான் சொல்லலாம். 1 மணி நேரத்துல எப்படி ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய கதையை தாத்தாவில இருந்து தொடங்கி அடுத்து என்ன செய்யணும்ன்றத வரைக்கும் எப்படி கொண்டு போவாரு அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். ஏன்னா நீங்க இலக்கியத்துல ஒரு வெண்பாவை பத்தி சொன்னப்பதான் அரண்டு போயிட்டேன். இது என்னது, ஒரு எல்ஐசில ஒர்க் பண்ணவர் ஒருத்தர் எல்ஐசில ஒர்க் பண்ணா எப்படியாவது ஒரு ஈடு கட்டி ஒரு நல்ல அவங்களே லோன் கொடுத்துருவாங்க, அவங்களே ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க, அதுலயே ஒரு ஜாலியா ஒரு ஆபீசர் பதவியை இருந்துட்டு அப்படியே அப்படி இல்லாம அதுக்குள்ள இருந்து ஒரு திசை மாறி எது உங்களுக்கு இதுதான் உங்க மனசுக்கு பிடிச்சது அப்படின்றதாக இருந்து எடுத்துட்டு பண்ணிருக்கீங்க. ரொம்ப பிரமிப்பானதுதான். அடுத்து இன்னும் காலம் இருந்தால் அந்த காலத்துல நீங்க பணம் காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாம அடுத்த தலைமுறைக்கும் ஒரு எதுவா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 புத்தகம் எழுதலாம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. அப்படியே மயிர் கூச்செறியும் அந்த சொற்கள். இது வந்து எந்த நோக்கத்துக்காக இந்த ஆட்டோபயோகிராபியை தொடங்கினாரோ ஸ்டீஃபன் சார், அதுக்கு வந்து சரியான நபர் தான் நீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தொடங்கியிருக்கீங்க. அடுத்தடுத்து அது தொடரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சீக்கிரம் விரைவில் கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்வார். சார் இல்ல அவர் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல, சொல்லுங்க திருப்பி. கிருஷ்ணமூர்த்தி சார் சீக்கிரம் அவரோட ஆட்டோபயோகிராபியை சொல்லுவாருன்னு சொன்னேன். அதான் வரும் ரெடி அதுக்காகத்தான் நான் வந்தேன். எப்படி அவர் பண்றாரு அப்படின்ற பாக்க வந்துரும். சம்மதத்துக்கு அறிகுறி. இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் அவர் வந்து கடல் கடந்து வந்தவர். ஆமா, வந்துரும். படங்களோட பவர் பாயிண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு, வந்துரும். பவர் பாயிண்ட் ரெடி ஆனவன்னு சொல்லிடுறேன். நன்றி. பேசுங்க சார். என்ன கடைசியா கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன் சார். ராமு சார், happy to be your friend sir. Ada in one statement if I want to say something.
ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். நிறைய விஷயங்கள் நிறைய தடவை கேட்டுட்டோம் அப்படின்னாலும், இப்போ அமுதாம்மா சொன்ன மாதிரி ஒரே இதா கோர்வையா கேட்கும் போது வி குட் அண்டர்ஸ்டாண்ட் மோர் பெட்டர். அந்த மாதிரி இருந்தது. ரியலி வி அப்ரிஷியேட் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. ஆனாலும் நாங்க வந்து செய்யறத செஞ்சுட்டே தான் இருப்போம். ரவி சார் திட்டாதீங்கப்பா. ரவி சார் சொல்றாருன்னா நாங்க சொன்னபடி கேட்க மாட்டோம் சார். அந்த கலாட்டா அப்படியே இருக்கும். அது மெயின்டைன் ஆகட்டும். நான் ஒன்னும் சொல்லியே. இல்ல ரவி சார், நான் சும்மா சொல்றேன். இல்ல நீங்க சொன்ன மாதிரி அவரோட இது வந்து இவ்வளவு பெருசு இருக்கு அப்படிங்கறது ஒண்ணு. பட் நார்மலி வந்து வி டோன்ட் லைக் அவரோட இதுலயே தான் போயிட்டு இருப்போம். அத மீறி அவர் மீறி எல்லாம் தாண்டி எல்லாம் போக மாட்டோம். அவரோட லெவல்லயே அப்படியே போயிட்டே பேசிட்டே இருக்கிறது. அதான் அப்படியே இருக்கட்டும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ. குட் ஸ்டார்ட் சார். ஹாப்பி. காயத்ரி பேசுறீங்களா? காயத்ரி இருக்கிறீங்களா? வணக்கம் சார். நான் இன்னைக்கு ஆக்சுவலா கிளம்பணும், மெசேஜ் டைப் பண்ணேன், இல்ல இருந்து பேசி தான் போகணும்னு வெயிட் பண்ணிருக்கேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க இந்த நெரேட் பண்றீங்கல்ல, நீங்க நீங்க நெரேட் பண்ண விதத்துல தான் நீங்க லைஃபை ஹேண்டில் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது எப்படி எதையுமே உட்காந்து யோசிக்காம படன்னு ஓகே 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 அப்படின்னு நீங்க பண்றது, அந்த நெரேஷன் ஸ்டைல்ல உங்க லைஃப் நீங்க இருந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. பிரேவ், நிறைய கான்ஃபிடென்ஸ், அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் நீங்க 16 வயசுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்ப வந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் அதை அப்ப பெருசாவே எடுத்துக்கல, எனக்கு அது சரி, எனக்கு அவ்வளவு கஷ்டமாலாம் தெரியல. நம்ம நிறைய பேர் வந்து இப்போ ஒரு சிலர் அப்படி இருக்காங்க, சின்னதா ஒரு விஷயம்னா கூட நான் இதுக்கு டிசர்வ்ட் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க வந்து அதை பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க, பெருசா எடுத்துக்கல. ஆனா அது உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு, சைல்ட்ஹுட் ட்ராமா மாதிரி இருந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. இப்போ நீங்க சொல்லும் போது நானுமே யோசிக்கிறேன். என்னால அதை சொல்ல முடியல. ஆனா நம்ம வந்து நம்ம எடுத்துக்கல, நம்ம என்னதான் தைரியம் பெரிய இது வெளியில காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது. அது வேற எங்கேயோ வெளிப்படதான் செய்யுது. நம்ம தைரியமா இருந்தாலும் அது புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இது எல்லாருக்குமே இப்படிதான் போல இருக்குன்னு ஒரு சமாதானமாகவும் இருக்கு. அப்புறம் வந்து ஆர்டிபிஷியல் ஹார்ட் அட்டாக் பத்தி சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பட் ஓகே, அதுக்கப்புறம் நீங்க அதோட ஒரு வில் பவரோட அதை நீங்க ஹேண்டில் பண்ணீங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா நம்ம எப்போ உடம்பு சரியில்லைனாலும் டக்குன்னு ஒரு சிலர் அதிகமா சிக்காகிறதுக்கு காரணமே அந்த ஒரு சின்ன பயம் தான். அந்த சின்ன பயம் பெரிய பயத்தை உண்டாக்கி இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து சப்ரஸ் பண்ணிடுது. நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ண தயாரா இருக்கும்போது நம்மளால ஒரு உயிர் போற ஸ்டேஜ்னா கூட அது ஒரு 3 நாள் 4 நாள் தள்ளி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் இருக்குன்றது புரியுது. அதுக்கப்புறம் வந்து சார், ஆக்சுவலி நான் ஒன்று ஓப்பனா சொல்றேன், நீங்க உங்களோட டார்க் சைடை பெருசா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஆட்டோபயோகிராஃபில. அப்புறம் வந்து பேசியிருக்கிறேன், ரொம்ப பேசாத அடக்கி வாசி அப்படின்னு சில பேர் எனக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஓகே ஓகே சார், இல்ல ஜஸ்ட் ஃபார் ஃபன் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம அது வந்து அவங்கவுங்களோட இஷ்டம், நம்ம எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறது நம்மளோட ஓன் சாய்ஸ். ஸோ இட்ஸ் நாட் அன் ஒஃபென்ஸ். அப்புறம் வந்து எஸ்எஃப்ஓ வந்தப்ப நீங்க வேற ஒரு இடத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க, எஸ்எஃப்ஓ வந்தப்ப 50 புக்கு எடுக்கலாம், நான் எடுத்துட்டு வந்து படிச்சேன் அப்படின்னீங்க. எனக்கு அது சான்ஸே இல்லை. ஏன்னா இங்க வரவங்க எல்லாருமே வந்து அப்பா அம்மா எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. அவங்களுக்குமே இந்த 6 மாசம் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனா நீங்க வந்து உடனே அடுத்து என்ன புக் இருக்கா, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அதை வந்து திரும்பியும் நீங்க அதை இன்னொருத்தவங்களுக்கும் பயன்படுற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. இங்க சொல்லல, நீங்க வேற ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தீங்க. அதை அப்ப நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியல. அப்புறம் வந்து சார், நான் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் கேட்கலாமா சார்? நல்ல கேளுங்க, வாங்க. ஸ்டீஃபன் சார், கேளுங்கம்மா. கேள்வி வேணும்னா எடிட் பண்ணிடுறேன். நீங்க கேட்க போறீங்க, இதுல நடுவுல நான் இதுக்கு இல்ல சார், எனக்கு வந்து அது டவுட் தான், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வேற ஒரு மீட்டிங் நீங்க நிறைய இந்த மாதிரி போல்டா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது, எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு தெரியுது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு புரியுது. அதே மாதிரி இந்த ரெஸ்பெக்ட் பவுண்டரிஸ் பத்தி ஒரு நாள் சொல்லியிருந்தீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. அதை நானுமே வந்து பிலீவ் பண்றேன், நானுமே அப்படி இருக்கணும்னு இப்போ நினைக்கிறேன், முன்ன நினைக்கல. பட் அப்ப வந்து கடன் வாங்கியாச்சு நான் புக்கு வாங்குவேன், யாரும் கேட்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து எனக்கு சரியா தப்பான்றது எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா ரெஸ்பெக்ட் பவுண்டரிஸ்குள்ள போக கூடாது. பட் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் தப்பா பண்றாங்க நம்மளோட பார்ட்னர்னா நம்ம சொல்ல தானே செய்யணும் அப்படின்றது என்னோட குவேஷன்.
ரைட். இது ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க ஸ்டீஃபன். இது வந்து நார்மலா ஒரு 10 ஐட்டம் எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. ஹஸ்பண்ட் ஒரு 10 ஐட்டம், ஒய்ஃப் ஒரு 10 ஐட்டம். இந்த 10 ஐட்டமும் எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லணும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு சொல்லணும். அதுல படிச்சு பார்க்குற போது ஒரு 6 ஐட்டம் ஆமா சரி தான் ஓகே ஓகே ஓகேன்னு தோணிடும் 6. அந்த 6 ஐட்டம் ஒய்ஃபுக்கு கொடுத்துடணும், இல்லை ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடணும் அவங்க லிஸ்ட்டை படிச்சு பார்த்து. அப்புறம் ஒரு 2 ஐட்டம் டிஸ்கஸ் பண்ணணும். இதுல ஒரு 2 ஐட்டம் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்டயோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டயோ சொல்லிடணும். ஓகே அந்த 2 ஏரியால நீங்க வாயை திறக்க கூடாது. அவர் ஓகே என்ன சொல்லிட்டாரு, அது அவரோட ஏரியா விட்டுரு, இது இவளோட ஏரியா விட்டுரு அப்படின்னு விட்டுறணும். மிச்சம் 2 ஓகே நீங்க நெகோஷியேட் பண்ணி கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம், கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கணும். நீங்க ஓகே 10 ஜாதக பொருத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கும் கல்யாணம் ஆகாது. கண்டிப்பா சார், அதே கண்டிப்பா. மாதிரிதான் இது. அப்ப எனக்கு புத்தகம் வேணும். எங்க தாத்தா லைப்ரரி வச்சிருந்தாங்க, அப்பா வச்சிருந்தாங்க, நான் வச்சிருக்கிறேன், பையன் வச்சிருக்கிறான். புத்தகம் நாங்க ரொம்ப முக்கியம்னு வச்சிருக்கிறோம். அதனால கையில காசு கிடைச்சா உடனே புக்கு வாங்கிடுவோம். இப்ப நாங்க சாப்பிடலாம்னு நிஜமாவே நான் பொய்யெல்லாம் சொல்ல, எல்ஐசி பில்டிங்ல இருந்து இறங்கி சாப்பிடலாம்னு போய்கிட்டு இருப்பேன். அங்க பிளாட்ஃபார்ம்ல நிறைய பக்கத்துல பிளாட்ஃபார்ம் கடைகள் இருக்குது, எதிரிலையும் இருக்குது. முன்னெல்லாம் ரோடு ஈஸியா கிராஸ் பண்ணலாம், எதிரிலையும் பார்க்கலாம், சைட்லையும் பார்க்கலாம். அந்த பக்கம் இது தேவி தியேட்டர் வாசல்லையும் வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் இப்படி நடந்து போறது புக்கு பார்த்தா அது 50 ரூபா இருக்கும். நான் கையில 20 ரூபா வச்சிருந்திருப்பேன். திரும்ப ஆபீஸுக்கு வந்து ஒருத்தன் கையில 30 ரூபாய் கடனை வாங்கி போய் அந்த 50 ரூபாய்க்கு அந்த புக்கை வாங்கிட்டு சத்தான் சாயங்காலம் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம் விட்டுருன்னு விட்டுரும். ஓகே புத்தகம் ஓகே ரொம்ப சார், முக்கியங்கிறது சின்ன வயசுல இருந்தே ஊறிடுச்சு. கண்டிப்பா சார். இல்ல சார், நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. இப்பதான் எனக்கு புரியுது. இது நான் புத்தகம்னு வச்சுக்கிறேன், மத்தவங்க வேற ஏதாவது வச்சிருப்பாங்க. புரியுது 2 சார். ஐட்டம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், என் பர்சனல் பண்ண ஏரியா. மாட்டேன்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகே சார். 2 ஏரியா வந்து நெகோஷியேட் பண்ணுவோம். 6 ஏரியா கொடுத்துட்டு போயிடுவோமே. எல்லாரும் 6 ஏரியா கரெக்ட். நார்மலா நீ வச்சுக்கோ அப்படின்னு 6 போயிடும். அந்த மாதிரி சரி. 2 நான் நெகோஷியபிள் ஏரியா ஒரு ஆணுக்கும் இருக்கணும், ஒரு பெண்ணுக்கும் இருக்கணும். ஓகே, அதுல நீங்க தலையிடாம இருக்கணும். அண்டர்ஸ்டுட் சார். சார், அப்புறம் ஒரு விஷயம், அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க எல்ஐசின்னு தான் நினைக்கிறேன். எல்ஐசி வேற ஒரு இடத்துல சொன்னீங்க. கொடுக்க போகும்போது நீ கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் காசு கொடுக்க தானே செய்யறேன், இதுக்கு ஏன்டா சத்தம் போடுறேன்னு சொன்னீங்க இல்லையா? ம், நிறைய இடத்துல சார் நம்ம நல்லது செய்யறதுக்கு தான் போராடணும், ம். கெட்டது செய்யறதுக்கு வந்து போராட தேவையில்லை, அவங்களோட ஒத்து போயிட்டா போதும். அதுதான் நான் உங்களோட லைஃப்லயும் பாக்குறேன். ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளால ஒத்து போக முடியாதனாலயே நிறைய ப்ரெஷர்ல நம்ம சந்திப்போம்ல. அது வந்து காசு கொடுக்குதானடா செய்யறேன் அப்படின்னு. அது எனக்கு வந்து நீங்க அசால்ட்டா சொல்றீங்க, ஆனா அந்த டைம்ல எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு என்னால விஷுவலைஸ் பண்ண முடியுது. அவங்க ட்ரேட் யூனியன் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சின்ன பையன் வருவான் முறைப்பான்னு அவங்க நினைக்கவே இல்லை. ட்ரேட் கண்டிப்பா யூனியன் சார். நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க எல்லாருமே. நான் சின்ன ஏன்னா பையன். நம்ம இதுல வந்து எல்லாருமே ஒருத்தர் பெரியவங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ற குரூப்பையே பார்த்துட்டாங்கன்னா நம்மள மாதிரி கேட்கும் போது வந்து அதை அவங்களால தாங்கிக்க முடியல டக்குன்னு. சும்மா இருந்திருந்தான்னா 20 ரூபா கொடுத்துட்டு விட்டுருப்பேன். அவன் மாட்டேன், நம்ம உனக்கு 100 ரூபா கொடுக்குறவான். அந்த தேங்க்யூ 100 சார், ரூபாய் தேங்க்யூ அனுப்பித்தான் சார். விட்டேன். தேங்க்யூ சார். ரொம்ப வந்து ஒரு படிப்பினை தான். ஏன்னா நீங்க அந்த எல்லாருமே வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபினா ஒரு அழுகையோ ஒரு கஷ்டமோ ஒரு சென்டிமெண்டல் எல்லாமே இருக்கும். ஆனா அது எல்லாத்தையுமே லைட் ஹார்ட்டடா சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சார். தேங்க்யூ சார். வெல்கம். தேங்க்யூ. தேங்க்யூ காயத்ரி. சிவகணி சார் வணக்கம் சார். வாங்க. சார் ஸ்டோரி ரொம்ப, அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது சார். பட் கேட்கும்போது நம்மலாம் வந்து எவ்வளவு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நம்மளாம் கஷ்டப்படாமே இவ்வளவு ஜாலியா இருக்கோம் அப்படிங்கறது யோசிக்கிற மாதிரி இருக்கு சார். உங்க லைஃப் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய அனுபவங்கள் சொன்னீங்க. ஒரு இடத்துல இருந்து எல்ஐசி போனீங்க, அப்புறம் அந்த ரிசர்ச் நிறைய பக்கம் போயிருக்கீங்க. அது கடைசியில வந்து புத்தகத்துல முடிச்சிருக்கீங்க. இன்னும் உங்கள் பயணம் வந்து தொடரணும் சார். மனதார வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். பேச வார்த்தை இல்லை. நன்றி. நன்றி சிவகணி. தேங்க்யூ சிவகணி. தேங்க்யூ வெரி மச். வேற யார்? ராஜாமணி பேசுறீங்களா? சரளா பேசுறீங்களா? சார் வணக்கம். பெங்களூர் சரளாவா இல்ல அமெரிக்கா சரளாவா சார்? நீங்க தான் பேசுங்க, வேற யார் சரளா இல்லைங்க. சரிங்க சார். வணக்கம் எல்லாருக்கும், என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப நிறைய சீசன் வராம இன்னைக்கு வந்தேன். ஆக்சுவலி ராமநாதன் ஐயாவுடைய வார்த்தைகள் எப்பயும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகத்துல வந்து நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தாரு.
ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும் போதெல்லாம் உடஞ்சு உட்காரும் போதெல்லாம் உங்களெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ நீங்க பேசின வார்த்தை எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் சார். கண்டிப்பா ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லா துறையிலுமே உங்களுடைய ஆளுமை இருந்திருக்கு. எல்லா துறையை மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் உங்களுடைய ஆளுமையை நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. அதே போல கடைசியா சொல்லிட்டீங்க, என்னுடைய உடம்பையும் தானம் பண்ண போறேன். இப்ப மத்தவங்களுக்காக வாழறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சின்றத உங்க முகத்துல பார்க்க முடிஞ்சுச்சு. இது எனக்கு நான் இந்த களம் எனக்கு ஒரு கடவுளா நான் பாக்குறேன். கடவுள் பக்தியில இருக்குன்னு நினைக்கிறத விட, ஒரு கோயிலுக்கு போனா என்ன எனக்கு கிடைக்குமோ அது எல்லாமே இந்த களத்துக்குள்ள எனக்கு கிடைக்குது. அது அதுக்கு ஸ்ரீபன் சாருக்கு நன்றி சொல்லணும். ராமநாதன் சார், உங்களுக்கு ஒரு பெரிய என்னுடைய வணக்கம். உங்க பாதங்கள் நான் வணங்குற அளவுக்கு நான் உங்களை மதிக்கிறேன். நன்றி. எனக்கு ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை என்னை புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. உங்க வீட்டுல இருக்க அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எல்லாருமே ஒவ்வொரு எவரெஸ்ட் மாதிரி இருக்காங்க. நீங்க ஒரு ஓஷன் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த அப்படி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். சார் பேசுறது பெங்களூரா யூஎஸ்ஆ? யூஎஸ் இல்ல, யூஎஸ் சார். பெங்களூரா? ஓகே. ஆமா. சார் ஒரு நிமிஷம் சார். ஆக்சுவலாக அவர் ட்ரேட் யூனியன் பற்றி சொன்னப்போ, ட்ரேட் யூனியன் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக இருப்பாங்க. ஏன்னா நானும் அந்த காலத்தில் ட்ரேட் யூனியன் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். ஆனால் இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. அந்த காலத்தில் அவ்வளோ ஹெவி ப்ரெஷராக ஹெவி இதுவாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஐ வாண்டட் டு டெல். முனுக்குன்னா முன்னால் இருந்து ஜிந்தா பார்த்து டவுன் வாங்க. வினோதிதன் சார் பேசுறீங்களா? இருக்காரன் வந்திருக்காங்க. ஓகே ரைட். ஐ திங்க் நாராயணமூர்த்தி சார் ஆக்சுவலா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால மெசேஜ் போட்டார். படிச்சீங்களா நீங்க ராமு சார்? வந்தது, நான் படிக்கல. An excellent narration of autobiography. Lots of ups and downs. The struggles you have undergone are praiseworthy and inspirational. Proud that we are part of the group you are in. You have lived well and brought up your children excellently. It is really amazing that you were part of the criminal investigation in Pondicherry. We are really proud. Though you lost financially on many projects, the greatness that you have achieved surpass everything. I admire your father and convey my best wishes to your children for have got a wonderful father. I really appreciate your life. Great sir, wonderful. Words cannot justify what we wish you. So இதுதான் அவர்கிட்ட அவரு கொடுத்த இன்ஃபர்மேஷன். மகிழ்ச்சி. நாராயணன் வாங்க. வினோதிதன் சார் வாங்க பேசுங்க. வணக்கம். மகிழ்ச்சி. ஒரு எல்ஐசி பத்தி இன்னொரு எல்ஐசி பேசுங்க. நான் நம்ம தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ராமநாதன் சாரை பத்தி அறிஞ்சுக்கிட்டது ரொம்ப அதிகம். அதாவது தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை பற்றிய பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவருடைய தந்தையாரை நான் அறிவேன். அப்பதான் 71 ஜாயின் பண்றேன். அப்ப அவங்க ஆடிட்ல இருந்தாங்க. இங்க அவர்களோட கூட படிச்சாங்க நண்பர்கள் திரு எஸ் பி முருகப்பன், நிறைய பேர் ஏஆர்வி வைத்தியப்பன், அவங்கெல்லாம் பெரிய ஜெயின்ஸ், அவங்கெல்லாம் சொல்லி இருக்காங்க. நான் அவங்க ஆடிட்டுக்கு வேற ஒரு பிரான்ச்சுக்கு வந்த போது நான் அவங்கள பார்த்துருக்கேன். நல்ல வயரா, நல்ல ஒரு தொழிவோ ஒரு கம்பீரம் இருக்கு அவங்கள்ட்ட. அத நம்ம இப்ப பல தடவை ராமு சார் நமக்கு அது சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்லி இங்க நமக்கு எல்லாரும் இப்ப 2.5 வருஷமா இப்ப உடன்பயணிக்கிறதுனால எல்லாருமே ஓரளவு அதை தெரிஞ்சவங்க தான், அவருடைய மூடு தெரிஞ்சவங்க தான். அவருடைய ஒரு தன்னலமற்ற ஒரு ஒரு பணத்தை எதிர்பார்க்காம எங்கேயும் நம்மளால சொல்ல முடியணும், பகிர முடியணும் அப்படின்னா எனக்கு அதுல நிறைய உடன்பாடு இருக்கிறதுனால மொத்த உணர்ச்சி தான் நட்புங்கிறாங்க. அந்த உணர்வுகள்லாம் இருக்கிறதுனால நான் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டிய இந்த கடவுள் கொள்கையை பொறுத்தோ அல்லது சில கொள்கைகளை பொறுத்தோ எனக்கு பல உடன்பாடுகள் இருக்கிறதுனால நான் அவருடைய தொடர்ந்து நம்ம பயணிக்கிறோம்.
ரொம்ப அது ஒரு மகிழ்ச்சியான பயணம். 2.5 ஆண்டுங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு முக்கியமான காலகட்டம். 2.5 ஆண்டுகள் தான் சாதாரணம் இல்லை. அதனால நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எதுலயும் ஒரு தாட்ல ஒரு கிளாரிட்டி, அதெல்லாம் ரொம்ப தெளிவும் புரிதலும் தான் வாழ்க்கைங்கிறாங்க. அந்த புரிதல் தெளிவோட அவரு அந்த இதுகளை சொல்ற போது அது எல்லாரையும் கவருது. அதனால அவருடைய வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறத நான் வேண்டுகிறேன். நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி, பாராட்டு, வாழ்த்து. நன்றி சார். வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி. அருமையான ப்ரோக்ராம். ஆக்சுவலா வந்து ஒரு பயோகிராபிய, ஆட்டோபயோகிராபிய ஒரு புத்தகமா பார்த்திருப்போம், வாசிச்சிருப்போம், ஒருத்தர் பேசுறத கூட கேட்டிருப்போம். ஒருத்தர் பேசுறத நாம டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னா நாம தான் செஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரும் செஞ்சது இல்லைன்னு நினைக்கிறேன். செஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லைன்னு என்னுடைய பார்வை. ஆக்சுவலா நான் இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெயினரா இருக்கிறேன். ஒரு என்ன நிறைய பேர் கூப்பிடுறாங்க நிறைய இடத்துல அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் ராம் சார் தான். எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்தான் எனக்கு ரோல் மாடலா நான் பார்த்து பழகின பல ட்ரெயினர்களை பார்த்துட்டு எனக்கு ரோல் மாடலா இருக்கிறவர் ராம் சார் தான். அதுல எந்த விதமான மாற்றம் அது தொடர்ந்து பயணிக்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன வருத்தம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு குறுக்கீடு. என்னுடைய ஒரு நிகழ்ச்சியை நான் பிரசன்ட் பண்ணதான் நீங்க அவங்களுக்கு உங்க அழைப்புல வந்து சேர்ந்தார். அப்பதான் அவரை நீங்க சொன்னீங்க, நீங்க தொடர்ந்து நீங்க கொடுக்க, நீங்க இப்ப சொன்னது அன்னைக்கு சொன்னீங்க. என்னுடைய ரோல் மாடல் ட்ரைனிங்க்கு எல்லாத்துக்கும் அன்றைக்கு நான் அன்னைக்கு பார்த்தேன் அந்த இதை. அப்ப சொன்னீங்க நீங்க வாங்க தொடர்ந்து சொல்லுங்க. அதுல இருந்துதான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சாரு. ரொம்ப மகிழ்ச்சி, இனிய பையன். சொல்லுங்க. மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. ஆக்சுவலா வந்து எம்ஐஎம் பத்தி சொல்லல நீங்க. எம்ஐஎம் பத்தி சொல்லல. 3 வருஷம் எம்ஐஎம் இருக்குது, அதை சொல்லல நீங்க. அதான் நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல, அதாவது இது ஒரு நல்ல தொடக்கமா நினைக்கிறேன். இது ஒரு உண்மையா ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற நம்ம பேசணும்னா ஒரு 1 ஹவர்ல எல்லாம் பேசுறதுன்றது சாத்தியக்கூறு கிடையாது. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பேச முடியும் அதுன்றது ஒரு பக்கம். பட் அதை 1 ஹவர்ல கன்சிஸ்ட் பண்ணி ஒரு அழகா ஒரு பிரசன்டேஷன் கொடுத்ததுன்றது அதுக்குதான் அந்த ஸ்பீடு. அப்படி அந்த ஸ்பீட்ல போனாதான் இந்த டைமுக்கு முடிக்க முடியும்ன்றது ஒரு பக்கம். அது ஒண்ணு இருக்கு. ஒரிஜினலா இருக்கிற ஸ்பீடை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டிருந்தார் ராம் சார். வேற ஒண்ணுல விஷயம் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்ததை விட நிறைய வந்தது செய்திகள், நிறைய தகவல்கள். எனக்கு இவர் சொன்ன ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி தகவல் தெரிஞ்ச தகவல்களா இருந்தாலும் இது வந்து ஒரு பதிவு. இந்த பதிவு நாம முதல் முறையா பதிவு செய்யறோன்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி நம்ம டீம்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட பதிவு வாழ்க்கை வரலாற எந்த அளவுக்கு விருப்பப்படுறவங்க தான். நான் எல்லாரையுமே கம்பல் பண்ணல. யாருன்னா விருப்பப்படணும் அப்படின்னா இதை பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணும் போது நம்மளுடைய வாழ்க்கை வரலாறும் ஒரு புத்தகமா வரலன்னா கூட ஒரு வீடியோவா இருக்குதுன்ற ஒரு மன திருப்தி இருக்கும். அந்த நமக்கு டிஜிட்டல் மீடியாவா இருக்குது அப்படின்றது இருக்கும். அந்த இதுலதான் நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கின. மாறன் சார் ஆஸ்திரேலியால இருந்து பாராட்டு தெரிவிச்சாரு. ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு, ரொம்ப நல்லா பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல அவரையும் கூப்பிடுவோம் பேசுறதுக்கு. விருப்பப்படுறவங்க வரலாம். ரொம்ப நல்ல நிகழ்ச்சியா நான் ஃபீல் பண்றேன். என்னோட ரொம்ப நாள் கனவு இது. ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச பிறகு ஒரு நாள் சொல்லினே இருப்பேன் மாலதி டாப்புக்கோ, ஒரு வாழ்க்கை வரலாறு ஒவ்வொருத்தரும் பேசினா நல்லா இருக்கும்ன்றது. அது இன்னைக்கு தொடங்கி இருக்குது அப்படின்றதுல மகிழ்ச்சியா இருக்குது. ராமசார் தொடங்கினால இந்த ஸ்பீடு வந்து எல்லாருக்கும் இந்த உத்வேகத்தை கொடுக்கும். பலர் வந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க, இந்த ஸ்பீட் தாழ முடியாதுன்னு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அருமையான அமைஞ்சிருக்கு. நேற்றுக்கு ஆக்சுவலா சொல்லும் போது ராமசார் சொல்லும் போது 1 நிமிஷம் யோசித்தேன். நான் ஆக்சுவலா 1 நிமிஷம் யோசித்துதான் அதுக்கப்புறம் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் சொன்னேன் நான் எனக்குள்ள ஓடினு இருந்ததை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரால் நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் இருந்தது, மக்களோட பார்வையிலும் இருந்தது. எல்லாரும் வந்து இருந்தாங்க, மகிழ்ச்சியா இருக்குது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஸ்டீவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றி. ஹாப்பி சார்.